கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போமாக. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை முதலாவது நாம் வாசிப்போம். ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ரா காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பம் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். 7 நாள் அளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ரா முழுதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற்காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. நீ 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும். அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாக உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தை கடை சொல்வோம். பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தைய
அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்கையில் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில் என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிவனையே மகிழ்வித்த மகிவனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து கண்மாலை பிளந்து தண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்த தயாவை தாகம் தீர்த்த தயாவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவால் ஞானமாய் போசித்த வானமன்னாவால் ஞானமாய் போசித்த காணாத மன்னா இயேசுவை காணாத மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும்
அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் பாப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பாடின பாடல்கள் ஆராதனை வழி ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வசனம் சொன்ன சிறு குழந்தைகளை ஆசீர்வதி. தேவனுடைய வசனங்களை வாசித்து அருமையான மகளை ஆசீர்வதிப்பிறார். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தந்து வார்த்தையின் மூலமாக எங்களை போஷித்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க. எங்கள் மத்தியில் வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற எந்த தேவ பிள்ளைகளையும் நீர் வெறுமனே அனுப்ப வேண்டாம். கர்த்தர் கிருபையாக இறங்கி ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையால் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகைகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் உடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, இப்பொழுதும் பேசுகிறவர் நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களது பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய நாவுகளை பிடித்துக்கொண்டு நீர் பேசும்படியாக ஜெபிக்கின்றோம். கேட்க போகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். தேவனால் அருளப்பட்ட ஒரே ஆராதனை ஸ்தலம், காட்ஸ் ஒன்லி ப்ரொவைடட் பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப். இரண்டாவது பாகத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே முதல் பாகத்தை நாம் தியானித்தோம். இன்று இரண்டாவது பாகம். ஆமென். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை வாசித்தோம். ஆபிப் என்னும் மாதம் என்று நாம் பார்த்தோம். ஆபிப் மாதம் என்பது எப்பொழுது துவங்குகிறது? மார்ச் ஏப்ரல் இடையிலே வரக்கூடிய யூதர்களின் காலண்டர், அவருடைய மாத பிறப்பு. அப்பொழுதுதான் அந்த பஸ்கா அடிக்கப்பட வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தப்பட்டது. சரி, நாம் அப்படியே போகலாம். பாருங்கள், இப்பொழுது அந்த தேவன் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பஸ்காவை அடித்து புளிப்பில்லாத வரட்டும், கீழே வரட்டும், ரேடியோ பண்ண கீழே போட்டு கீழே 7 நாளளவும் பாருங்க, கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. நம்முடைய முன்னோர்களுடைய காலத்தில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆடுகள் மாடுகள் தான் பலி செலுத்தப்பட்டது. அதை நாம் பார்த்தோம். அதை யூதர்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடுகளை ஆபிப் மாதம் பஸ்கா என்று சொல்லப்படுகிற ஒரு பண்டிகையாக அதை பலியிட்டு அதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய நிவாரணம் நமக்கு கிடைக்கிறது என்ற தேவனுடைய நியமத்தின்படி அதை செய்தார்கள். நாம் கடந்த வாரம் பார்த்தோம், இஸ்லாமியர்கள் யூதர்களிடத்திலிருந்து ஆபிரகாமினிடத்திலிருந்து வரக்கூடிய இன்னொரு சந்ததி தான். அவர்களும் இப்பொழுது பக்ரீத் என்று சொல்லப்படுகிற பண்டிகையை ஆசரித்து அந்த ஆடுகளை பலி செலுத்துகிறார்கள். அதே போன்று இந்துக்களாகிய இந்த மதத்தை சார்ந்தவர்களும் கொடை விழா என்று சொல்லப்படுகிற அந்த ஆடுகளை பலி செலுத்தி அந்த தெய்வத்துக்கு அதை பலியிட்டு அந்த இரத்தத்தை சிந்துகிறார்கள். எல்லா மதங்களிலும் இரத்தம் என்பது முக்கியப்படுத்துகிறது. ஏனென்றால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எல்லாருமே இரத்தத்தை சிந்துகிறார்கள் என்று பார்த்தோம். ஆமென். ஆகையால் ஆடுகள் மாடுகள் எல்லாம் பலியிடுகிறது தான் அங்கு யூதர்கள் மத்தியிலே இப்பொழுதும் இருந்து வருகிறது. ஆனால் நாம் ஏன் அதை பலியிடுவதில்லை என்றால், எல்லா ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நிழலாக அது காணப்பட்டது. நிஜமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக வந்து உலக மக்கள் அனைவருக்காகவும் அவர் பலியானார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களுக்குரிய கிருபாதார பலி அவரே என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாகட்டுகள். கிறிஸ்தவனுடைய தெய்வம் அல்ல இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தான் தெய்வம். நாம் ஒரு காலத்தில் அதை அறியாமல் இருந்தோம். ஏன் இயேசு சிலுவையில் ஏற்பட்டு இரத்த சிந்தி மறிக்கணும்? ஏன் இரத்தத்தை அவர் சிந்த வேண்டியதாக இருந்தது என்றால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு என்ன செய்யாது?
அதனால தான் எல்லா மதங்களிலும் ஆடுகளை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை அவர்கள் சிந்துகிறார்கள். ஆனால் எல்லா மக்களுக்காகவும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு, அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதுனால, தேவனே மனித அவதாரத்தில் வந்து அந்த இரத்தத்தை சிந்தினதுனால இனிமேல் நாம் ஆடுகளையோ மாடுகளையோ என்ன செய்ய வேண்டாம், பலி செலுத்த வேண்டாம். நாம் அறிந்து கொண்டோம், ஆகையால் அந்த பலியை நாம் விட்டுவிட்டோம். ஆமென். அறியாத ஜனங்கள் இன்னும் ஆடு மாடுகளை என்ன செய்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாள் இயேசுதான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு பலியாகி இரத்தம் சிந்து விட்டார் என்று என்றைக்காவது ஒரு நாள் அவர்களுடைய கண்கள், மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது அவர்கள் அந்த பலியை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நம்மில் அநேகர் அப்படித்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். பாருங்க, ஆகையால் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யணும், பஸ்காவின் பலியாக ஆடு மாடுகளை பலிவிடுவாயாக. நீ எகிப்தி தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பு இல்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். பாருங்க, தேவனுடைய கட்டளை என்னன்னா புளிப்பு இல்லாத அப்பங்கள் தான் சாப்பிடணும். ஆமென். அது எத்தனை நாள்? 7 நாள். ஒரு வாரத்துக்கு 7 நாள். நாள் எங்கு துவங்குகிறது? ஞாயிறிலிருந்து தொடங்குகிறது. ஞாயிறு என்றால் சண்டே, சூரியனுடைய நாள். சூரியனுடைய, ஏன்னா ரோமர்கள் கிரகங்களை வைத்து தான் நாட்களை உருவாக்கினார்கள். அது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அப்படின்னா என்ன? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இது எல்லாமே கிரகங்கள். ஞாயிறு என்றால் சூரியன், திங்கள் என்றால் சந்திரன், செவ்வாய் ஒரு கிரகம், புதன் ஒரு கிரகம், வியாழன் கிரகம், வெள்ளி கிரகம், எல்லாமே சனி பகவான்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே இந்த கிரகங்களை வைத்து தான் நாட்களை பண்ணி செய்தார்கள். அதை மக்கள் விசேஷித்துக் கொள்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் விசேஷித்துக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமையை விசேஷித்துக் கொள்கிறார்கள். அதே போல் இந்துக்களும் வெள்ளிக்கிழமை விசேஷித்துக் கொள்கிறார்கள், செவ்வாய்க்கிழமையை விசேஷித்துக் கொள்கிறார்கள் நினைக்கிறேன். ஆமென். ஆகையால் இயேசு உயிர்த்தெழுந்த ஒரு நாள் தான் வாரத்தின் முதலாம் நாள். அதனால்தான் நாம் ஆண்டவரை ஆராதிக்க அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகையால் புளிப்பில்லாத அப்பங்கள் சாப்பிட வேண்டும். இதுக்கு அர்த்தம் என்ன? பழைய ஏற்பாடு எப்பொழுதும் என்னவா இருக்கிறது? புதிய ஏற்பாட்டுக்கு நிழலான ஒரு காரியம். அப்போ நிஜமான ஒரு காரியம் இருக்கிறது. அங்கு ஆடு அடிக்கப்பட்டது. ஆனால் யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்கள், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு எழுதியிருக்கிறே தவிர கிறிஸ்தவர்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு எழுதலை. இயேசு யாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தார்? உலக மக்கள் எல்லாருக்கும் குலதெய்வம் உண்டு. ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் தனித்தனி தெய்வங்கள் உண்டு. ஆனால் எல்லோருக்கும் ஒரே தெய்வம் உண்டு, அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ஜனங்கள் அதை அறியாதபடி காணப்படாது. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக அவர் பலியாகி இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரெழுந்தார். அதனால் இப்பொழுது நாம் ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்ன செய்யறதில்ல, பலி செய்யறதில்ல. பாருங்கள், அந்த பலியோடு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடணுமா? அப்பம் புளிக்கக்கூடாது, புளிப்பில்லாத ஒரு அப்பம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ அப்படியே போகட்டும். 7 நாள் அளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது. நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் முழுவதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். அந்த பலி எந்த வேளையில் செலுத்தப்பட வேண்டும்? சாயங்கால நேரத்தில் தான் அந்த ஆடு அடிக்கப்படணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்படும் பொழுது பிற்பகல் 3 மணி அளவில், சாயங்கால நேரத்தில் 6ஆம் மணி முதல்
9ஆம் மணி வரைக்கும் என்ன உண்டாயிற்று? அந்தகாரம் உண்டாயிற்றுன்னு எழுதியிருக்கு. சாயங்கால நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஆமென். கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் அந்த பஸ்காவை செலுத்தக்கூடாது. தேவன் தம்முடைய நாமம், உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்படும் ஸ்தானத்தில் தான் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து 3 மணி அளவில் இயேசு அங்கே பிரயாணமாக போகிறார். சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வரும் பொழுது அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அது ஒரு அடையாளம். அந்த ஆட்டுக்குட்டி சாயங்காலத்தில் தான் அடிக்கப்பட்டது, சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரத்தில், மறையக்கூடிய நேரத்தில். அதே போல் இயேசு கிறிஸ்து சாயங்கால நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடியற் காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. நீ 6 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாக இருக்கும். அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம், சனிக்கிழமை. ஓய்வு நாள் என்பது என்ன பிரியமானவர்களே? சனிக்கிழமை. ஆனால் இன்றைக்கு நாம் ஓய்வு நாளை ஆசரிக்கக்கூடிய நியாயப்பிரமாண அந்த கட்டளைகளுக்குள்ள நம்ம இல்லை. நம்ம கிருபைக்கு வந்துட்டோம். நமக்கு உயிர்த்தெழுந்த நாள் தான் முக்கியம். ஆகையால் 7 வாரங்களை எண்ணுவாங்க. போதும். இப்போ நம்ம செய்திக்கு போகலாங்க. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் அந்த ஸ்தானத்தில் பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல். சரி, பலியில் அது எதற்கு மாதிரியாக இருக்கிறது? அது எந்த கொள்கையோடும் கலக்க வேண்டாம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. பாருங்கள், அந்த பஸ்காவாகிய பலியில் வேறு கொள்கைகள் வந்துவிடக்கூடாது, கோட்பாடுகள் வந்துவிடக்கூடாது, மனித போதனைகள் வந்துவிடக்கூடாது. ஆமென். அது எதையிலையும் நீங்கள் கலக்கக்கூடாது. அது வார்த்தையாக இருக்க வேண்டும். இது என்னவாக இருக்கணும்? வார்த்தையாக இருக்கணும். பலி செலுத்துறத கவனிங்க. இன்னைக்கு அநேகருடைய காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படாதது போல அநேக ஸ்தாபன சபைகளுடைய ஆராதனைகள், பலிகள் எங்கே செய்யப்படுவதில்லை, அங்கீகரிக்கப்படுவது இல்லை. ஆனால் அவர்கள் அங்கீகரிக்கப்படுவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலம் போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் அதை செய்து உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. காரணம், அந்த பலியில் எந்த கொள்கையோடும் கோட்பாடுகளோடும் வார்த்தைக்கு முரண்பாடுகளோடும் என்ன செய்யக்கூடாது? கலந்து விடக்கூடாது. அந்த பலி தூய்மையாக இருக்க வேண்டும். அது என்னவாக இருக்கிறது? வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையோடு எதையும் நாம் கலக்கக்கூடாது. புளித்த மாவானது, எதிலும் புளித்த மாவானது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் இல்லையா? அப்படிதானங்க? மாவு கைப்பட்டு கலக்கலைன்னா புளிக்காதான். அதனால் மாவை அரைச்சிட்டு நினச்சிவாங்க, கையை வச்சு நான் அப்படி தானே பண்ணுவீங்க சகோதரிகள். அதை புளிக்க வைப்பீங்கல்ல. புளிச்சா தான் காலையில் என்ன வரும்? தோசை வரும், இட்லி வரும், எல்லாம் வரும் இல்லையா? அதை கொஞ்சம் மாவு இருந்தால் போதும். அது புளித்த மாவு. பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும். பிசைந்த மா முழுவதும் சரீரமாக இருக்கிறது. ஒரு புள்ளி அளவு ஸ்தாபனத்தையோ அல்லது மத கொள்கைகளையோ கிறிஸ்துக்குள் வைக்க உங்களால் கூடாது. ஆமென். ஒரு துளி அளவு கூட, ஒரு புள்ளி அளவு கூட, புள்ளி கூட வைக்க கூடாதான். ஆமென். அப்போ ஒரு புள்ளி கூட வைக்கக்கூடாத அளவுக்கு, ஒரு சிறு வார்த்தையை கூட கலப்படம் செய்யாத அளவுக்கு இருக்கிற அந்த ஸ்தானத்தில் தான் நீ பலியிட வேண்டும். அது எந்த ஸ்தாபனமாக இருக்கிறது? எதுவுமே இல்லை. ஏதாவது ஸ்தாபனம் இருக்கிறதா? இல்லை. ஒரு அது ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே, பிரஸ்பிடேரியன் என்று செவந்தடே எங்கேயுமே வார்த்தையின் பரிபூரணம் இல்லை. புரிகிறதா? வார்த்தையில் கலப்படம் இருக்கிறது. வார்த்தையில் கலப்படம் செய்தால் அது புளிப்பாகி போகும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட வேண்டும். புளிப்பு காணப்படக்கூடாது. 7 நாளும் என்ன செய்யக்கூடாது? புளிப்பு காணப்படக்கூடாது.
ஆகையால் இன்றைக்கு எல்லா ஸ்தாபன சபைகளிலே பெந்தகோஸ்தே சபை உட்பட அங்கு என்ன இருக்கிறது? புளிப்புள்ள அப்பம் தான் அங்கு காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை புளிப்பில்லாததாக இருக்க வேண்டும். ஆமென். அது தேவனுடைய வார்த்தையில் ஒரு புள்ளி அளவு கூட ஸ்தாபனத்தையோ அல்லது மத கொள்கைகளையோ கிறிஸ்துக்குள் வைக்க உங்களால் கூடாது. இல்லையா, அது வேலை செய்யாது. புரியுதா? இதெல்லாம் நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம், நாங்கள் தீர்க்கதரிசனம் சொல்கிறோம், எல்லாம் பெருமை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் உங்களுடைய உபதேசத்தில் இந்த அநேக தவறுகள் இருக்கிறதே, அநேக மனுஷனுடைய கொள்கைகள் இருக்கிறது, மனுஷனுடைய கோட்பாடுகள் இருக்கிறது. தேவன் அந்த பலியை எப்படி அங்கீகரிப்பார்? நாம் தேவனுடைய வார்த்தைக்கோடு என்ன செய்யக்கூடாது? எதையுமே கலப்படம் செய்துவிடக் கூடாது. தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. வானம் பூமி ஒளிந்து போனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையோட கலப்படம் செய்த அந்த ஸ்தாபனத்தில் நீங்கள் பலியிடுவீர்களானால் அந்த பலி ஏற்கப்படாது. புரிகிறதா? ஆமென். சரி, புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். 7 நாட்கள் எதற்கு மாதிரியா உள்ளன? முழு 7 சபையின் காலங்களுக்கும். 7 நாட்கள் என்பது எதற்கு அடையாளம் பிரியமானவர்களே? 7 சபக்காலங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு அது இருக்கிறது. எபேசு, சிமிர்னா, பெருகமு, தேத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்ற 7 சபை காலங்களுக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது? 7 சபை காலங்களுக்கு அது மாதிரியாக இருக்கிறது. 7 நாட்கள் என்பது 7 சபை காலங்கள். அவர்கள் அதை 7 நாள் சாப்பிட வேண்டும். எதற்கு முன்பு? வெளியே போவதற்கு முன்பு. எகிப்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அதை ஆசரிக்க வேண்டும். துவக்கத்திலிருந்து முடிவு வரை முழு சபையின் காலத்திலும் அந்த காலத்திற்குரிய தேவனுடைய வார்த்தையிலே தான் ஜீவிக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய ரோமன் கொள்கை, மெதடிஸ்ட் கொள்கை, பாப்டிஸ்ட் கொள்கை, பெந்தகோஸ்தே மத கொள்கைகள் எல்லாம் மரித்து போயின. ஆமென். எல்லாமே எவ்ரி ஒன் டினாமினேஷன் ஆர் டெட். எல்லா ஸ்தாபனங்களும் செத்து போயிடுச்சு, மரித்து போன நிலையில் இருக்கின்றன, இன்க்ளூடிங் பெண்டிகஸ்ட். அல்லேலூயா. கவனிங்க பிரியமானவர்களே, அது எல்லாமே, அது ரோமன் கொள்கையாக இருக்கட்டும், மெதடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தகோஸ்தே, பிரஸ்பிடேரியன் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே என்ன செய்தது? மரித்து போய்விட்டது பிரியமானவர்களே. ஆமென். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி அந்த பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய, ஆமென், சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். 7 நாள் அளவும் உன் எல்லைகளில் எங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படக்கூடாது. இங்கே கவனிங்கள், அவர் சொன்னார் புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். உபாகமம் 16:3. பாருங்கள், இப்பொழுது அப்பமானது முன்னடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்பம் என்பது இந்த காலத்தில் என்ன குறிக்கிறது என்றால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்படியாக இயேசு சொன்னார். மத்தேயு 4:4, லூக்கா 4:4. பாருங்கள், வார்த்தை அப்பம் என்பது என்ன? இயேசு தாமே சொன்னார். அந்த அப்பத்தை குறித்து என்ன சொன்னார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31 வாசிக்கலாம். யோவான் 6:31 அந்த வசனமா? யோவான் 10. அதாவது நானே வானத்திலிருந்து, யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். சீக்கிரம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்.
நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக. பாருங்க, கிறிஸ்தவர்களின் ஜீவனுக்காக அல்ல பிரியமானவர்களே, உலகத்தின் ஜீவனுக்காக, உலக மக்களுக்காக. இயேசு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் தெய்வம்தான். இன்னைக்கு அறியாம இருக்கிறோம் நம்ம. நீங்க உண்மையாக அந்த தெய்வத்தை அறிந்து அவரிடத்துல வாருங்க. என் மகனே, என் மகளே என்று உங்களை அணைத்துக் கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சுகப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டில் இப்ப நீங்க வாசிங்க, யோவான் 6:31. வானத்தில் இருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்கள் மன்னாவை புசித்தார்களே. அவர்களும் மன்னாவை புசித்தாங்க. அவர்களுக்கு தேவன் எங்கிருந்து கொடுத்தாரு? வானத்திலிருந்து. தூதர்களின் அப்பம் என்று வேதம் சொல்கிறது. அந்த வானத்திலிருந்து விழுந்த அந்த அப்பம் எப்படி இருந்ததா? தேனிட்ட பணியாரம் போல சுவையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று. பாருங்கள், அது ஒரு மாதிரி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் கானானுக்கு போய் சேரும் வரைக்கும் தேவன் 40 ஆண்டு காலமாக, ஒன்றல்ல ரெண்டல்ல, 40 ஆண்டு காலமாக வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தரலாம். நம்ம பாடணும்ல, வானமன்னாவை ஞானமாய் போஷித்த, பாடணுமா இல்லையா? வானமன்னாவை ஞானமாய் அவர் போஷித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆகாரத்துக்காக அவர் கொடுத்தார். ஆமென். ஆனால் இப்பொழுதும் நமக்கு நம்முடைய பிரயாணத்தில், மோட்ச பிரயாணம், நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம்? மோட்ச பிரயாணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், பரலோக பிரயாணம். இந்த பிரயாணத்துக்கு தேவன் என்ன செய்கிறாரு? வானத்திலிருந்து நமக்கு மன்னாவை தர்றாரு. அது என்ன? அது இயேசு கிறிஸ்துவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்போ. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படினால் அவர்களுக்கு வானத்திலிருந்து அந்த மன்னாவை கொடுத்தவரே, நமக்கும் வானத்திலிருந்து மன்னாவாக இயேசு கிறிஸ்து, நம்மை சிருஷ்டித்த தேவனே மனிதனாக இறங்கி வந்தார். அல்லேலூயா. நீங்கள் என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் கிடையாது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப அவரையே நமக்கு புசிக்க கொடுக்கிறார். அதனால்தான் பரிசுத்த பவுல் எழுதுகிறார், தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரையே கொடுத்துட்டாரு, நமக்காக அவரே பலியாயிட்டார். அல்லேலூயா. அவர் பலியான பிறகு உலகத்தில் நாம் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அது எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? ஓ, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்னிடத்தில் கேளுங்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். பாருங்க, வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அல்லேலூயா. அந்த அப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. ஆமென். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஆமென். பாருங்கள், கவனிங்க. ஆகையால் போவோம், வார்த்தை போவோம், கவனிங்க. ஆகையால் தேவனுடைய மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை தான். அவன் நமக்கு இன்றைக்கு என்னதுங்க? வார்த்தை தான். 7 சபை காலங்கள் அளவும் புளிப்பில்லாத அப்பந்தான் சாப்பிடணும், கலப்படம் பண்ணிடக்கூடாது. அப்படி கலப்படம் பண்ணுனா என்ன ஆகும்? தேவனுடைய வார்த்தையோட கலப்படம் செய்தால் என்ன ஆகும்? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18,
19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இந்த புஸ்தகத்தில் தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறார். அது என்ன? ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். வார்த்தையில கலப்படம் பண்ணிட்டீங்க, உங்க ஜீவன் அங்கேயே போச்சு. நீங்க எத்தனை சர்ச்சுக்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன காணிக்க கொடுத்தாலும் பரவாயில்ல, எத்தனை அந்நிய பாஷை பேசினாலும் பரவாயில்ல, எத்தனை தீர்க்கதரிசனம் சொன்னாலும் பரவாயில்ல, எத்தனை பிசாசுகளை விரட்டினாலும் பரவாயில்ல, அது கிரியை செய்யாது. ஆமென். அது வாதை, நாமே நம்ம மேல வாதையை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஆயிடும். ஒருவர் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்படியால் தேவனுடைய வார்த்தையை நாம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நாம் அப்படியே புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும், கலப்படமற்ற வார்த்தையை சாப்பிடணும். தேவனுடைய வார்த்தை நமக்குத்தான் நம்முடைய ஆத்மாவுக்கு மன்னாவாக இருக்கிறது. அதை ஸ்தாபன கொள்கைகளோடு கோட்பாடுகளோடு கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? மரணம். ஆமென். மரணம் தான் வரும். சாதாரணமா நினைக்கிறாதீங்க. அதனால தான் தேவன் சபை காலங்களிலே 7 தூதர்களை அனுப்பினார் இல்லையா? பவுல், இர்னேயஸ், மார்ட்டின், கொலம்பா, லூத்தர், வெஸ்லி, பிரணாம் 7 சபைக்கால தூதர்களை அனுப்பினார். ஒவ்வொரு சபை காலத்திற்கும் ஒவ்வொரு விசேஷித்த மன்னா கொடுக்கப்பட்டது. முதலாம் சபையின் தூதனாகிய பவுல் என்ன பிரசங்கித்தாரோ அதற்கு கீழ்ப்படிந்து பவுல் மூலமா வெளிப்படுத்தின வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதலில் வரப்போகிறார்கள். நிராகரித்தவர்கள் நிரந்தரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இர்னேயஸ், மார்ட்டின், லூத்தர், வெஸ்லி இவர்கள் மூலமாக அந்தந்த காலத்துக்குரிய செய்தி பிரசங்கிக்கப்படுகிறது, கலப்படம் அல்ல. மார்ட்டின் லூத்தர் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் ஒரு குருவானவராக இருந்தாலும் கூட அவர் அதை விட்டு வெளியே வரும்போது அங்குள்ள கொள்கைகளை அவர் கொண்டு வரவில்லை. அந்த கொள்கைகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு புதிய மன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அதையே அவர் பிரசங்கித்தார். அந்த புளிப்புள்ளத மாவை உள்ள கொண்டு வரல. ஆகையால் மார்ட்டின் லூத்தர் பிரசங்கித்த அந்த செய்தி அந்த ஜனங்களுக்கு, அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஜீவனுக்குரியதாக இருந்தது. அதை கேட்டு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டார். அதே போல ஜான் வெஸ்லி வருகிறார். அவர் மார்ட்டின் லூத்தர் ஸ்தாபனமான போது, லுத்தரன் ஸ்தாபனமான போது அதை விட்டு அவர் வெளியே வருகிறார். வெஸ்லி, ஜான் வெஸ்லி என்ற அந்த தூதன் வரும்பொழுது, செய்தியாளன் வரும்பொழுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்ற ஒரு புதிய மன்னாவை கொண்டு வருகிறார். புளிப்புள்ள அப்போ அங்கு வரக்கூடாது. ஒவ்வொரு காலத்திற்கும், ஒவ்வொரு சபை காலத்திற்கும் புதிய புதிய மன்னா தான். இப்பொழுது மீண்டும் வில்லியம் பிரணாம் என்று சொல்லப்படுகிற ஒரு செய்தியாளனை தேவன் அனுப்பி நாம் ஆதி மூல பெந்தகோஸ்தே விசுவாசத்துக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். அது மல்கியா 4:5-6 எழுதியிருக்கிறது. ஆமென். அதாவது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அங்க என்ன நடக்கிறது? எலியா என்ற தீர்க்கதரிசி வந்து பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையிடத்துக்கு திருப்புவான். பிதாக்கள் என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். பிள்ளைகள் இடத்துக்கு திருப்பப்படுதல் என்றால் புதிய ஏற்பாட்டு கிருபைக்கு நேராக, நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு நேராக திருப்பப்படுகிற ஊழியத்தை செய்தது யோவான் ஸ்நானகன். ஆமென், அல்லேலூயா. அதன் பிற்பாடு பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் இடத்துக்கு திருப்புறது என்பது புதிய ஏற்பாட்டின் பிதாக்கள் என்றால் அப்போஸ்தலர்கள் தான்.
அப்போஸ்தலர்களை கொண்டுதான் உலகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி முதலாவது சபையை தேவன் உருவாக்கினார், சபையை நிறுவினார். ஸ்தாபனம் அல்ல. தேவன் ஒரு காலம் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் அவர் நிறுவவே இல்லை. தேவன் ஒரு சபையை, ஒரு சிறு கூட்டம் மனம் திரும்பி பாவரிக்கை செய்து பாவமன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சிறு கூட்டத்தை பெந்தெகோஸ்தே என்னும் நாளில் எழுப்பினார். அதுதான் சபை. சிறு கூட்டமே பயப்படாதே, இது ஆவானவர் ராஜ்யத்தை கொடு. பெரிய ஸ்தாபனம் நமக்கு தேவையில்லை, பெரிய கட்டடம் தேவையில்லை பிரியமானவர்களே, பெரிய பெரிய கல்விமான்கள் போதகர் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். நான் ஒன்றும் போதகருக்கு பைபிள் காலேஜ் போய் படிக்கலை, இல்லையா? இனி வரக்கூடிய காலம் வருது, இந்த இந்து அறநிலைத்துறை இந்த மாதிரி வக்பு வாரியம்னு சொல்லி இஸ்லாமிய துறையை அரசு கையில் எடுக்க போகுது. இதே போல் கிறிஸ்டியானிட்டிலையும் நிறைய ஒரு காரியம் இருந்தால் அதையும் ஒரு ஆர்கனைசேஷனாக மாற்றுவாங்களாம். அப்படியே மாற்றினா நம்ம சபை நடத்தணும்னா பிடிஹெச் படிச்சிருக்கோம், பைபிள் காலேஜ் படிச்சிருக்கோம், இல்லையா? அப்படி படித்து பட்டம் வாங்கினா தான் நம்ம பாஸ்டர்னு அவங்க அரசாங்கம் அங்கீகரிக்கும். எந்த பட்டமும் வாங்கலைன்னா அங்கே ஒரு ரெவரண்டு, ஒரு டாக்டரு இன்னாருன்னு போட்டால் தான் அரசு அங்கீகரிக்கும். இப்போ அரசு நம்மளை கிறிஸ்தவர்களாக அங்கீகரிக்கலை. அவர்கள் யாரை கிறிஸ்தவர்களாக அங்கீகரித்திருக்கிறார்கள்? ஒரு ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்தை தான் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஏன்னா சமீபத்தில் போப்பு மரணம் அடைந்து விட்டார். அவருடைய அடக்க ஆராதனையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக, உலகத்தில் எந்த மனிதனுடைய அடக்க ஆராதனையும் நடக்காது. உலகத்தில் எந்த மனிதனுடைய அடக்க ஆராதனைகளும், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், அல்லது பெரிய பெரிய அதிபர்களாக இருக்கட்டும், அவர்கள் மரித்தாலும் இந்த அளவுக்கு என்ன செய்யாது, நடக்காது. அவ்வளவு பிரம்மாண்டமாக அது நடத்தப்பட்டது. எவ்வளவு குருவானவர்கள், எவ்வளவு கார்டினல்கள், ஆமென், ஒரு பயங்கரமான, அவர்களே லட்சக்கணக்காக அங்கே கூடினார்கள். ஆமென். ஏன்னா அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை அங்கே இருக்கிறது. ஆனால் உலகத்திற்கு அவர்கள் தான் கிறிஸ்தவர்களை போல தெரியும். நாம் திம்மராஜபுரத்தில் ஒரு மூலையில் ஒரு சிறு ஒரு 10-50 விசுவாசிகளை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை கிறிஸ்தவர்களாக அவர்கள் கணக்கிலே வைக்கலை, அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளல, ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய மனவாட்டியாக, அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காரணம், அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ள அவர் வைத்திருக்கிறார். உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் அந்த சங்கத்தில் போய் சேருங்கன்னாங்க. எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் உலகத்தில் யாரும் பாதுகாப்பு தர முடியாது. நாம் ஏன் ஒரு ஸ்தாபனத்தோடு நம்ம இணைத்து கொள்ளவில்லை? ஆமென். ஒரு ஸ்தாபனம் எப்பொழுதுமே தேவனால் நிறுவப்பட்டதல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் பிரியமானவர்களை கவனிங்க. ஆகையால் பிள்ளைகளுடைய இருதயத்தை எல்லாம் அப்போஸ்தலர்கள் தான் முதலாக இந்த புதிய ஏற்பாட்டு சபையை நிறுவதற்கு தேவன் பயன்படுத்தினார். ஆகையால் அப்போஸ்தலருடைய உபதேசம் இன்னைக்கு இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் முதலாவது சபையில் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்தாங்க, ஞானஸ்நானம் பெற்றார்கள், ரட்சிக்கப்படு. பாருங்க, அந்த இடத்துல பார்க்குறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் எங்கே இருந்தாங்க, அப்போஸ்தலர் என்ன போதிக்கிறாங்களோ அந்த உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் தமது சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதுதான் சபை, அதுதான் உண்மையான மூல பெந்தகோஸ்தை. இப்போ இருக்கிற பெந்தகோஸ்தை அல்ல. இப்பொழுது இருக்க பெந்தகோஸ்தை கிட்டத்தட்ட 1906ஆம் ஆண்டு வந்தது. 1906ஆம் ஆண்டில், அதுக்கு முன்னால் ப்ராட்டஸ்டன்ட் இருந்தது. சபை காலங்களை குறித்து நீங்கள் பார்க்கணுன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ தொங்கிட்டு இருக்கு, ஃபேன் பக்கத்தில் பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் தெளிவாக இருக்குது.
அல்லேலூயா. அந்த போட்டோவில் ஒவ்வொரு சபை காலங்கள் என்பது எந்தெந்த ஆண்டுகள் என்பது தெளிவாக இருக்கு. ஆகையால் அப்போஸ்தலர் காலத்துக்கு பிற்பாடு கிபி 300 இருந்து 1500 ஆண்டுகளமாக கத்தோலிக்க ஸ்தாபனம் இருந்தது. அப்புறம் புராட்டஸ்டன்ட் வந்தது, அங்கிருந்து பெந்தகோஸ்தே வந்தது. இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றாக பிரிந்து வந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கிற பெந்தகோஸ்தே 1906ஆம் ஆண்டு துவங்கிறது. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு இருக்கு? ஒரு 120 ஆண்டு வைத்துக் கொள்வோமே. ஆமென். ஆனால் நாம சொல்ற பெந்தகோஸ்தே மூல பெந்தகோஸ்தே, பெந்தகோஸ்தே என்னும் நாளில் ஏற்படுத்தப்பட்ட அந்த சபைதான். அங்கு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தரலை வரத்தின்படி வெவ்வேறு பாசைகளில் பேசினார்கள். அதுதான் திருச்சபை, அதுதான் மூல பெந்தகோஸ்தே சபை. ஸ்தாபனம் அல்ல, பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் அல்ல, அது மூல பெந்தகோஸ்தே. நாம தான் ரியல் பெந்தகோஸ்தே. ஆமென். பெந்தகோஸ்தேல 2 இருக்கு. அதே மாதிரி கத்தோலிக்கையில 2 இருக்கு. ஒன்று ரோமன் கத்தோலிக், இன்னொன்று வெறும் கத்தோலிக். மூல கத்தோலிக்கு வேற, ரோமன் கத்தோலிக் வேற. மூல கத்தோலிக் என்றால் கிரேக்க வார்த்தை, சிலுவை சுமக்கிறவர்களாக அவர்கள் சிலுவை கொண்டு போய் ஒரு இடத்துல நட்டு வச்சு நீங்கள் சிலுவையில் இருந்த இந்த இயேசுதான் ஆண்டவரும் கிறிஸ்துன்னு பிரசங்கித்தாங்க. அது மூல கத்தோலிக்கர்கள். அப்போ ஒரு வகையில் பார்த்தா நாம தான் அந்த மூல கத்தோலிக்கர்கள், நாம தான் அந்த மூல பெந்தகோஸ்தையினர். ஆனால் பெந்தகோஸ்தை ஸ்தாபனத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆமென். ஏன்னா மூலை பெந்தகோஸ்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்த ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. திரித்துவத்தை அவங்க பிரசங்கிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே ஸ்தாபனமானது திரித்துவத்தை பிரசங்கிக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற பட்ட பெயர்களில் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். பைபிளில் எந்த இடத்துலையும் அப்படி ஒரு ஞானஸ்நானம் யாரும் கொடுத்ததாகவோ பெற்றதாகவோ இல்லவே இல்லை. ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ப சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டோம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, மூல கத்தோலிக்கர்கள் என்றால் நாம தான். ஆனால் கிபி 300 ஆண்டுகள் கழித்து இந்த உலகத்தில் தோன்றினது. கிபி 325ஆம் ஆண்டு நிசையா என்ற ஒரு மாநாட்டை அன்றைக்கு ரோம் நாட்டை ஆட்சி செய்து வந்த கான்ஸ்டன்டைன் அரசன் ஏற்படுத்தி எல்லாரையும் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்தி எல்லாருக்கும் குழந்தை ஞானஸ்நானத்தையும் தெளிப்பு ஞானஸ்நானத்தை கொண்டு வந்தது அந்த அரசன் தான். இது சரித்திரம். அது கிட்டத்தட்ட கிபி 325ஆம் ஆண்டில் தான் ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் உருவாயிற்று. ஆனால் நாம முதலாவது சபை. புரிகிறதா? சரி, இப்போ நம்ம போகலாம். ஆகையால் பிரியமான, ஸ்தாபனங்கள் உங்களை நம்ப வைக்க முயற்சிப்பது போல இங்கே ஒரு வார்த்தை அங்கே ஒரு வார்த்தை அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையோ பரிபூர்ணமாய் இருக்கிறது. காரணம் அது தேவனே. அல்லேலூயா. வித்து என்று அழைக்கப்படும் எழுத்து வடிவில் இருப்பதாகும் அந்த வார்த்தையின் மீதான சரியான கலப்படமில்லாத விசுவாசம் அந்த உயிர்ப்பிக்கும், அந்த வித்தை உயிர்ப்பிக்கும். பாருங்கள், 7 நாட்கள் என்பது ஒவ்வொரு சபையின் காலத்தையும் குறிக்கும் என்று இங்கே நாம் கவனிக்கிறோம். 7 நாட்கள் எதற்கு அடையாளம் பிரியமானவர்களே? 7 சபக்காலங்களுக்கு அடையாளம். இங்கே நாம் கவனிக்கிறோம், அந்த மிகச்சிறந்த படைப்பானது நம்மை எல்லாம் மீட்டுக்கொள்ளத்தக்கதாக நாம் உயிர்த்தெழுந்திருக்க மரிக்க வேண்டியதாக இருந்தது. பிறகு பெந்தகோஸ்தே நாளன்று அவர் ஒரு சபையை ஒழுங்கில் அமைக்கப்பட்டார். பாருங்கள், பெந்தகோஸ்தே என்னும் நாள். இப்போ இருக்கிற பெந்தகோஸ்தே 1906ஆம் ஆண்டு தான் துவங்கினது. யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்க, நம்ம பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் எப்போது துவங்கணும்னு கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. அசம்பிளி ஆஃப் காட் சபை, ஏஜி சபை கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் தான் ஆகிறது. 50ஆம் ஆண்டு வெற்றி விழாவை அவங்க கொண்டாடினாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த சபையோ பலியினூடாக செல்ல வேண்டியதாக இருந்தது. ரோமர்களின் உலகம் அதை கொன்று அவர்களை மண்ணிலே எரிந்தது. யாரு? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை மண்ணுக்குள் எரிந்தார்கள். 7 நாட்களும் பாருங்க, மாத்திட்டப்பா, மண்ணிலே எரிந்தது. 7 நாட்களும்
7 நாட்களில் இந்த அப்பமானது புசிக்கப்பட வேண்டியதாக இருந்தது என காண்கிறோம். 7 சபையின் காலங்களாக இப்பொழுது நிலத்திற்குள் சென்று மறிக்க வேண்டியதாக இருந்தது. 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக, மணவாட்டியிடம் புளித்தமா காணப்படக்கூடாது, எந்த வார்த்தையும் கூட்டப்படக்கூடாது, எந்த வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. எதுவும் ஒரே ஒரு வார்த்தையானது பூமியில் உள்ள ஒவ்வொரு சாவையும் உண்டாக்குறது என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஆதாம் ஏவான் தோட்டத்தில் இருந்த நாட்களில், ஆமேன், ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த நாட்களில், ஆமேன், என்ன நடந்தது பிரியமானவர்களே? நன்றாக கவனிங்க. அல்லேலூயா. அந்த நாட்களிலே தோட்டத்தின் சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். நடந்தது என்ன? தேவன் எத்தனை வார்த்தை கொடுத்தாரு? ஒரே ஒரு வார்த்தை, நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை புசித்தார்கள். தேவன் புசித்தால் சாவாய் என்று சொன்னார், மரணம் வந்துவிடும் என்று சொன்னார். ஆனால் ஏவாளோ தான் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அல்லேலூயா. தான் புசித்தாள், பின்பு என்ன செய்தாள்? தன் புருஷனுக்கும் அதை கொடுத்து விட்டாள். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் அதை கொடுக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் மரணம் வந்து விடுகிறது. ஒரே ஒரு வார்த்தையின் மீறுதலுக்குள்ளாக சென்ற பொழுது முழு உலகமும் மரணத்துக்குள் வந்து விட்டது. அப்படின்னா இன்னைக்கு ஸ்தாபனத்தில் எத்தனை வார்த்தை முரணாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக எத்தனை போதகம் முரணாக இருக்கிறது, கலப்படமாக இருக்கிறது. எப்படி அங்கு ஜீவன் கிடைக்கும்? எந்த ஸ்தாபனத்துக்கு சென்றாலும், பெந்தெகோஸ்தே ஸ்தாபனத்துக்கு சென்றாலும் உங்களுக்கு ஜீவன் கிடையாது. ஏன்னா நீங்கள் கலப்படமுள்ள புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமேன். ஆகையால் ஒரே ஒரு வார்த்தையின் மீறுதலால் முழு உலகமே பாவத்துக்குள் வந்தது என்றால், இன்னைக்கு சபைகள் ஸ்தாபனங்களில் என்ன இருக்கிறது? மத கொள்கைகள் இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது, மனுஷனுடைய போதனைகள் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் மரணம் அடைவது நிச்சயம். மரித்த நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசி சொல்லும்போது மார்ட்டின் லூத்தர் மூலமாக விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்ற செய்தி வந்தது. மார்ட்டின் லூத்தர் மரித்த பிற்பாடு அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கி கொண்டார்கள். அப்பொழுது அது மரித்து போய்விட்டதுங்கிறார். அதே போல ஜான் வெஸ்லி வந்தார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று பிரசங்கித்தார். அப்பொழுது நடந்தது என்ன? அவர் சென்ற பிற்பாடு அவர்கள் மெதடிஸ்ட் ஸ்தாபனத்தை உண்டாக்கி கொண்டார்கள். அது அங்கு மரித்து போனது. பெந்தெகோஸ்தேயர் வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் என்று அந்நிய பாஷையின் அடையாளங்களோடு அற்புதங்களோடு கடந்து வந்தார்கள். ஆனால் அந்த காலம் முடியும் பொழுது அவர்களும் தங்களை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டார்கள். அதுவும் மரித்து போய்விட்டது. எந்த பெந்தெகோஸ்தே ஸ்தாபனமும் உயிரோடு இல்லை, மரித்து போய்விட்டது. எல்லா ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்கள் மரித்த நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் உயிரோடு எழுப்பப்பட முடியும். இந்த மணி நேரத்துக்கான செய்தியானது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மணி நேரத்துக்கான மன்னா உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மணி நேரத்துக்கான வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஸ்தாபன பிரமாணங்களை விட்டு வெளியே வந்து இந்த மன்னாவை புசிப்பீர்களானால் நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் நினைவில் கொள்ளுங்கள், முறை தவறி பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் ஏவாளால் முதல் சபையால் முதல் ஆதாமின் மணவாட்டி தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்து ஸ்தாபன அறிவு சம்பந்தமான அல்லது பள்ளிகள் அதற்கு அளிக்கும் மறுப்பை ஏற்றுக்கொண்டதால் பிறந்தன. ஏனென்றால் நிச்சயமாக தேவன் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை நிதானிக்கப்பட்டது. தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார், ஆனால் அவர் ஒரு நீதியுள்ள தேவனும் கூட. நாம் அவருடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும். ஏவாளோ அதை ஏற்றுக்கொண்டாள், என்னுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் அதை விட்டு விட்டாள். பாருங்கள், அது 14 நாட்களாக பரிசோதிக்கப்பட்டது. அது கிறிஸ்து. இப்போது கவனிங்கள், அவர் சாயங்கால வேளையில் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவானவர் பிற்பகல் வேளையாக சாயங்கால வேளையில் தான் மரித்தார். இரத்தமானது வீட்டு வாசல் நிலைக்காலிகளின் மீது பூசப்பட வேண்டியதாக இருந்தது.
இரத்தம் தான் மிருகத்தின் ஜீவனாய் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நாம் ஒவ்வொருடைய நாம மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிகளுக்கும் உயிர் எங்க இருக்கிறது? இரத்தத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் அந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறதுனால ஒரு மனிதன் சாகும் தருவானத்தில் இன்னொரு நபரிடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட அந்த இரத்தத்தை செலுத்துவார்கள். நம்முடைய சரீரத்தில் கிட்டத்தட்ட எத்தனை லிட்டர் இருக்கான்? 6.5 6.5 6.5 அல்லது 7 லிட்டர் ரத்தம் நம்முடைய சரீரத்தில் எல்லா நரம்பு மண்டல்களையும் ஓடிக்கிட்டே இருக்கணும். நிற்காது, நம்மளை மாதிரி படுத்து தூங்காது, நம்ம ஓய்வு எடுக்கவே எடுக்காது. நம்முடைய இருதயம் ஓய்வு எடுத்தால் என்ன ஆகும்? இருதயம் 4 அறைகள் இருக்குது. நம்ம இருதயத்தில் எத்தனை அறை இருக்கா? அந்த இருதயத்துக்குள்ளே போகிற இரத்தத்தை சுத்திகரித்து அதுக்கு பிறகு அங்கிருந்து மறுபடியும் அனுப்பும். அது எல்லா நரம்புகளில் போயிட்டு மறுபடியும் இருதயத்துக்குள்ளே வரும். அங்கு 4 அறைகளில் சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் அது வெளியே எல்லா நரம்பு மண்டலங்களுக்கு போகும். சரி, அந்த இருதயம் சொல்லுது, எப்பா ஓயாமல் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு தாயேன் அப்படின்னா, அது ஓய்வு எடுத்தால் என்ன ஆகும்? ஏங்க கண்களை திறந்து பாருங்க, இருதயம் ஓய்வு எடுத்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏங்க சுடுகாட்டுக்கு தான் போகணுங்க, வேற வழி இல்லை. நம்ம இருதயம் ஓய்வு எடுத்தால் எங்கே போகணும்? சுடுகாட்டுக்கு தான் போகணும். இருதயம் ஓய்வு எடுக்காது. இருதயம் அது தேவன் கொடுத்த கட்டளையை ஒழுங்காக செய்துக்கிட்டு இருக்கு. ஆமென். அது ஓய்வு எடுக்கவே எடுக்காது. கரெக்டாக அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு இருதயம், மனித இருதயம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிக்கும் யாருக்கு தெரியுமா? 72 முறை துடிக்கணும். வேணா ப்ளஸ் ப்ரெஷருடைய மிஷினை மாட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, இரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அடுத்த இதய துடிப்பு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கரெக்டாக துல்லியணும் இல்லையா? ஆண்களுடைய இருதய துடிப்பை விட பெண்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் எப்போதும் நல்ல சுறுசுறுப்பானவர்கள் இல்லையா? அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய இருதயம் 72 முறை துடிக்கணுமா ஒரு நிமிஷத்துக்கா? ஒரு நிமிடத்துக்கு 72 முறை நம்முடைய இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதில் குறைஞ்சாச்சுன்னா நான் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். 72ங்கிறது 60, 50, 40ன்னு வந்தாச்சுன்னா என்னாவும்? நான் மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரி இஷ்டத்துக்கு போகக்கூடாது, ஸ்பீடாகவும் போகக்கூடாது. 72ங்கிறது 100. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணணுன்னா ஏன்டாண்ட கருவி இருக்குது. 6 முடிஞ்ச பிறகு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறேன், ஒரு 72 கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து பைபாஸ் வரைக்கும் ஒரே ஓட்டம், நிற்கக்கூடாது. ஓடுன வேகத்திலே திரும்பி வாங்க, அது எங்கே வந்துடும்? துடிப்பு 100க்கு வந்துடும். அது வேகம் ஆக 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 துடிப்பு கூடும். அதே மாதிரி நீங்கள் கவலைப்பட பட 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 இருதய துடிப்பு என்னாகும்? ஹையாக ஏறி பார்த்தா ஹை ப்ரெஷர்னு சொல்கிறான், ஏறிக்கிட்டே போகும். அதான் கர்த்தர் மீது உன் கவலைகளே பாரத்தெல்லாம் வைத்து விட்டு பேசாம ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுருங்க, அவர் பார்த்துக்கிடுவார். நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஷர் கூட்டிகிட்டே போகும். டென்ஷன் வந்தது, ஹை ப்ரெஷர் ரொம்ப போகும். கடைசியில் அது என்ன செய்யும்? எதையாவது ஒரு உறுப்பை பாதிச்சிடும். அதனால் கவனமாக இருக்கணும். சரி, கவனிங்க. ஆகிய இரத்தம் தான் மிருகத்தின் ஜீவன். நீ அதன் மாம்சத்தை புசிப்பாயாக, ஆனால் அதன் உயிராகிய இரத்தத்தை தரையிலே ஊற்றிவிட வேண்டும். பாருங்கள், இரத்தத்தை நாம் சாப்பிடக்கூடாது. ரத்தம் வரட்டி சாப்பிட்டா ருசியாக இருக்கும் இல்லையா? எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? நிறைய சாப்பிட்ருக்கீங்க. அது உங்களுக்கு சத்தியம் தெரியாதனால சாப்பிட்டீங்க இல்லையா? ஏன்னா சில பேர் சொல்லுங்கள், ரத்தம் வரட்டி சாப்பிட்டா நான் கூட பார்த்துருக்கேன். யாரோ ரத்தம் வரட்டி சாப்பிட்டா என்ன ருசியாக இருக்குது, நீங்களும் சாப்பிட மாட்டேங்கிறீங்களே. அதான் மாம்சமே சாப்பிட மாட்டேனே இல்லையா? ஏன்னா பைபிள் சொல்லுது, ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறதுனால அந்த ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? நாம் சாப்பிடாம தரையில் ஊற்றணும். எந்த மிருகத்தினுடைய ரத்தத்தையும் நாம் சாப்பிடக்கூடாது. இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஏனுமே அதை நிறுத்திடுங்க.
ஏன்னா மாம்சத்தினுடைய உயிர் எதில் இருக்கு? ரத்தத்தில். மந்திரவாதிகள் மண்டை ஓட்டில் ரத்தத்தை குடிப்பான். அது எவ்வளோ பெரிய பிசாசு அவங்ககிட்ட இருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதுதான் காரியம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஒரு சகோதரி, அவங்க ரட்சிக்கப்பட்டு நம்ம சத்தியத்தில் இருக்காங்க. கணவர் ரட்சிக்கப்படல. அவங்க சொன்னாங்க, சென்னையில் யூடியூப்பில் பார்த்தேன், சென்னையில் ஒருத்தர் நல்ல அருமையாக குறி சொல்லுவாராம், சூப்பராக சொல்லுவாராம். நான் போயிட்டு வரேன்னு கோயம்புத்தூர்லேருந்து 8 பேரோ 10 பேரோ போனாங்களாம். உடனே இந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா நம்ம கடைசி கால செய்தி, நம்ம செய்தியை ஒன்று விடாமல் தவறாமல் அவங்க கேட்பாங்க. நல்ல ஒரு சகோதரி. என்ன சந்தேகம் இருந்தாலும் உடனே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. பாருங்கள், அந்த சகோதரி என்கிட்ட கேட்டேன், ஐயா இப்படி சொல்கிறாங்க, அவள் பேர் ஐயாசாமி, ஆரோக்கிய சாமியாக மாறதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. சரி சகோதரி, நம்ம 2 பேரையும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். கடைசியில் பாருங்கள், அங்கேருந்து 8 பேரோ 10 பேரோ எங்கே போனாங்களாம்? குறி கேட்குறதுக்கு சென்னைக்கு போயிருக்காங்க. இல்லையா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் குறி சொன்னாராம். நிறைய பேருக்கு குறி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அது இது எல்லாமே சொல்லி அனுப்பிட்டார். இவர் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஏம்மா எனக்கு எதுவுமே வரல அப்படின்னாராம். நாங்கள் தான் 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. குறி சொல்கிற ஆவியை கூட நாம் கட்டிடலாம். குறி சொல்கிற ஆவியை கட்டிட்டோம்னா அங்கே குறி வராது. அது ஒரு ஆவி. இன்னைக்கு ஜனங்களுக்கு தெரியாது. குறி சொல்கிறது சாமி சொல்கிறதாக நினைக்காங்க. இல்லை, அது ஒரு ஆவி. ஆமேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மறுநாளும் தான் எல்லாரும் போயிட்டாங்களா, இவர் மறுநாளும் தங்கினாராம். கடைசியில் அந்த குறி சொல்கிற ஆவியுடைய மனுஷன் சொன்னாராம், ஐயா எனக்கு ஒன்றுமே சொல்லலையாண்ணா, நல்லதே நடக்கும், போயிட்டு வாங்க அப்படின்ட்டாராம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுமாரி நல்லதே நடக்கும், போயிட்டு வாங்கன்னா அனுப்பி வச்சிட்டாராம். ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி சொல்லிட்டாரு, நல்லதே நினைக்கும், வரவண்ண நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கணும், போகாதீங்கன்னா கேட்டீங்களா? ஆமேன். நானும் கட்டி தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டு சிஸ்டர் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, அங்கே குறி வராது பாருங்க அப்படின்னு. அந்த ஆவி குறி சொல்ல முடியாது, நம்ம கட்டிடுவோம் அப்படின்ட்டு. சகோதரி நானும் ஜெபம் பண்ணோம். கடைசியில் ஒன்றுமே இல்லையா, நல்லதே நடக்கும்னு சொன்னார். இது நீர் ஏன் சொல்லணும்? இது எல்லாருமே நாங்களே சொல்கிறோம், நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கும். இதை எல்லாரும் சொல்லலாமே. இதுக்கு குறி சொல்கிற ஆவியா? மெனக்கேட்டு மெட்ராஸில் போய் தங்கி இருந்து அப்புறம் வந்ததுலேருந்து கால் பக்கம்லாம் புண்ணாகி போச்சான். ஒரு மாதிரி வெள்ளையாக ஒரு மாதிரி சகப்பாக வந்துச்சான். மனைவிட்ட சொன்னம்மா, நீ என்ன நெய் விளக்கு போடு அப்படின்னா. இந்த அம்மா இந்த கடைசி கால செய்தியில் ஊக்கமாக இருக்காங்க, ஆழமாக இருக்காங்க. இல்லையா? நெய் விளக்கு போடுன்னா நான் எந்த விளக்கையும் போட மாட்டேன், விடுங்க. அப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. அப்போ போய் என்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் இருக்கார், யூடியூப்பில் நான் பார்த்தேன், எந்த செய்வனை கட்டு, மாந்திரிகை கட்டு, பில்லிசூனியை கட்டிருந்தாலும் அங்கே போனால் சோமாயிரு தான். அதனால் வாங்க திருநெல்வேலிக்கு போகணும், ஆளை இங்கே இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். யூடியூப்பை பார்த்தானே குறி சொல்கிற ஆவியை சந்திக்க போனீங்க, உங்களுக்கு செய்வனை கட்டிலேருந்து விடுதலை என்ன வேணும்? ஒரு பைசா வேண்டாம், இலவசமாக உங்களுக்கு விடுதலை வாங்கி தந்துடுறோம், கூப்பிட்டு வாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஆமாம், நீ இப்படி தான் சொல்லுவா அப்படி இப்படினாங்க. அப்படி ஆச்சு. கடைசியில் நீங்கள் திரும்பியும் அந்த குறி சொல்கிற ஆவிட்ட போவீங்கன்னா உங்கள் உடல் பூரா புண்ணு வந்துடும், கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன்னா அவர் கொஞ்சம் பயந்துட்டார். இதெல்லாம் எங்களுக்கு நடக்கு. வெளி ஊழியங்களில் வெளியில் பிறந்து ஃபோனெல்லாம் வரும். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளை, அந்த குறி சொல்கிற ஆவி பைபிளில் இருக்குது. ஒரு பெண் குறி சொல்லி கொண்டு அதன் மூலமாக எஜமானுக்கு அதிக வருமானத்தை கொடுத்தாலாம். அப்போ சொல்கிறாங்க, பவுல் எல்லாரும் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது அந்த வழியாக போனாங்க. அந்த ஆவி சும்மா இருக்கக்கூடாதோ, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள். பவுல் பார்த்தாரு, போயிட்டார். மறுநாள் அதே மாதிரி கண்டுக்கவே இல்லை. இப்படி தினமும் சொல்ல ஆரம்பிச்சோன்னா பவுல் கோலம் வந்துச்சு. நீ பேசாமலே இவ்வளோ விட்டு புறப்பட்டு போன்ட்டு ஒரே வார்த்தை போயிட்டு அந்த ஆவி அவளை விட்டு போயிட்டு. பைபிளில் இருக்கு. அது போன பிற்பாடு குறி வரல. இன்னைக்கு குறி சொல்ற ஆவி தெய்வம் சொல்றதுன்னு மக்கள் நம்புறாங்க. அந்த குறி சொல்ற ஆவியை நாங்க கட்டி காமிப்போம், குறி எங்கிருந்துன்னு வருதுன்னு பார்ப்போம். ஆமேன். ஒரு காலத்தில் நம்ம சுப்பிரமணியம் குறி சொல்லிட்டு தானே இருந்தார். ஆமேன். ஆண்டவராக இயேசு அவரை தொட்டு எனக்கு ஜோஷுவா என்று மாற்றி இருக்கிறார். அதெல்லாம் ஒன்று இல்லைங்க, அதெல்லாம் கெட்ட ஆவிகள். கெட்ட ஆவிகள் தான் அந்த குறி சொல்றது. மக்கள் பாவம் மனக்கண்கள் திறக்கப்படணும். உண்மையான தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகணும்.
ஆகையால் மாம்சத்தினுடைய உயிரை இரத்தத்தில் தரையில் ஊற்றிவிட வேண்டும். பலியானது அங்கீகரிக்கப்பட்ட வீட்டின் வாசல் நிலைக்கால்களின் மேல் உத்தரத்தின் மீது பூசப்பட வேண்டும். மகிமை. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து எங்கே பூசணுமா? வீட்டினுடைய நிலைக்கால்கள், அந்த உத்தரத்தில் நிலைக்கால்கள் எல்லாம் பூசணும். ஏன்னா எகிப்து தேசத்தில் அந்த வாதைகள் வருமா, 10 விதமான வாதைகள். கடைசி வாதை என்பது மரணம். சங்கார தூதன் வரும் பொழுது யாருடைய வீட்டிலெல்லாம் இரத்தம் இருக்கிறதோ, நான் அந்த சங்கார தூதன் அங்கு மரணம் வராதபடி அதை விட்டு கடந்து போய்விடுவான். யாருடைய வீட்டில் இரத்தம் இல்லையோ அங்கு மரணம் கண்டிப்பாக வரும். அதனால் அந்த இரத்தம் அவர்களுக்கு அடையாளமாக பூசப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்துக்களில் அநேகர் என்ன செய்வாங்கன்னா, இரத்தத்தை பூசுறதுக்கு மேலே குங்குமத்தை இந்த வகுடில் பூசுவாங்க. இந்த வகுடு இருக்கு இல்லையா, அது என்ன சொல்ற வகுடு தானே, அது பேர் உச்சி எடுக்கிறீங்களா, உச்சி வகுடு. அந்த உச்சி எடுத்துருக்கிற வகுடில் அது வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்திருப்பாங்க. அது இருந்துன்னா புருஷன் உயிரோடு இருக்கிறன்னு அர்த்தம். புருஷன் என்னைக்கு மறிக்கிறாரோ அதை அவர்கள் எடுத்து விடுவார்கள். அதே மாதிரி குங்குமம், அந்த காலத்தில் குங்குமம் தான் அந்த பூசினாங்க. நாகரிகம் வர வர வரது ஃபேஷன் ஆகி ஸ்டிக்கர் போட்டு வந்துருச்சு, கலர் கலராக. திங்கக்கிழமை ஒரு கலரு, செவ்வாய்க்கிழமை ஒரு கலரு, இதெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் ஏன் குங்குமத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இரத்தத்துக்கு ஒரு நிறம், ஒரு அடையாளம். அதனால் பெண்கள் திருமணமாச்சுன்னா என்ன பூசுவாங்க? குங்கும பொட்டு வைப்பாங்க, புருஷம் வைப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா புருஷன் உயிரோடு இருக்கிறன்னு அர்த்தம். என்னைக்கு புருஷன் மரித்தாரோ அன்னைக்கு அந்த பொட்டு அழிக்கப்பட்டு விடும். சரிதானே இல்லையா? அந்த இரத்தம் என்பது அடையாளம். ஆகையால் இயேசு கிறிஸ்துடைய அந்த இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருந்தால் அங்கு மரணம் வரவே வராது. இன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டிருக்குமானால் உங்களுக்கு மரணம் வராது. நான் மரிக்க போவது இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் அறியாமலும் இருப்பான் என்று இயேசு சொன்னார். அதனால தான் நம்ம மரணத்தை கண்டு பயப்படுறதை போறதில்லை. ஆமென். அல்லேலூயா. மகிமை. ஜீவன் என்பது என்ன? அது அவருடைய நாமம். அந்த நபருடைய பெயரை அவர் வைத்தார். வாசல் வரை செல்லுங்கள் சென்று என்று மணி அடிக்கும் முன்பு கதவின் மீது என்ன பெயர் உள்ளது என்பதை பாருங்கள். உள்ளே உள்ள பலி என்ன என்பதை மாதிரியாக இரத்தமானது வாசலின் மேல் உத்தரத்தின் மீது பூசப்பட்டது இல்லையா? யாத்திராகமம் 12:22 உபாகமம் 12:23-25 முதல் வாசித்து பாருங்கள். ஆகையால் அந்த இரத்தத்தின் வழியாக வந்து ஆராதனை ஸ்தானத்தை கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்கள், வாசலில் பூசப்பட்டிருந்த இரத்தமானது உள்ளே என்ன இருந்தது என்பதை நாமத்தை பேசிற்று. அவர்கள் அங்கே உள்ளே இருந்தனர். நம்முடைய ஆராதனை ஸ்தலமாகிய ஆட்டுக்குட்டியானவர் வார்த்தையாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கலாம். இப்பொழுது 4வது வசனம். அப்பத்தில் ஏதாகிலும் ராம் முழுவதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் முழு ராம் முழுவதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம். அல்லது ஒரு காலத்துக்குரியதை அடுத்த காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம். 1ஆம் சபை, 2ஆம் சபை, 3ஆம் சபை, 4ஆம் சபை காலங்களில் புதிய 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 மன்னா. என்னுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் புதிய மன்னாவினால் உன்னை போஷிப்பேன். புதிய புதிய மன்னா தானே, பழைய புளிச்சமாவே அருள் இந்த மாதிரியே வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்ட என்ன பிரயோஜனம் நான் கேட்க. இந்த புராட்டஸ்டன்ட்கள் புனித அதனாசியசுடைய திருத்துவத்தை விசாரிக்கிறேன், என்ன பிரயோஜனம்? பாவம் மன்னிக்கப்பட போதா? இல்லை பரலோகராஜ்யம் செல்ல முடியுமா? இல்லை. உனக்கு நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்ன பிரயோஜனம் சகோதரனே சகோதரியே? நீங்க எல்லாரும் நான் முழுக்க நேரம் போயிட்டுருக்கோம். அப்படியா? எங்க பாஸ்டர் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தா ஒரு பிரயோஜனமே இல்லை. நீ அதை பெற்றதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? கிடையாது. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள கொடுத்தோம். நாங்கள் ஒரு காலத்தில் அதில் இருந்தோம்.
ஆனால் சத்திய ஆவியானவர் எங்களை என்ன செய்தார்? முன்குறித்தபடினால் சரியான ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஒருவேளை நீங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், அல்லது ரோமன் கத்தோலிக்க முறைப்படி குழந்தைகளை ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். கர்த்தரோட முன்குறித்திருப்பானால் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள கொண்டு வருவார். நீங்கள் மறுதளிச்சிட்டீங்கன்னா போச்சு, அறியாமல் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சத்தியத்தை கேட்ட பிறகு மறுதளிப்பு என்றால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு தான், வேறு வழியே கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை முன்குறித்தபடினால் படிப்படியாக எங்கே கொண்டு வந்துட்டார்? உண்மையான சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார், உண்மையான ஞானஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸ்தாபன கொள்கைகள் கோட்பாடுகளை கொண்டு அது இயங்கி கொண்டிருக்கிறது, அது மரித்த நிலையில் இருக்கிறது. அங்கு எந்த பலி செலுத்தப்பட்டாலோ அது என்ன செய்யாது? ஏற்கப்படல் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த சத்தியத்தை கேட்கறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். ஆமென். ஏன்னா அவங்க ஜீவன் தப்ப வரணும். இல்லைன்னா அது உள்ளே இருந்து ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்து அதில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தால் மரணம் நிச்சயம். ஆமென். ஆகையால் நீங்கள் திரும்பி போய், நல்லது, நாங்கள் லுத்தரன் ஸ்தாபனத்தாராக இருக்கிறோம், நாங்கள் இங்கேயே என்ன போவதா, நாங்கள் லுத்தரன் ஸ்தாபனத்தாராக இருக்கிறோம், நாங்கள் இங்கே வர விரும்புகிறோம் என கூற முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் வெஸ்லியன் யுகத்தில் பிறப்பதற்கு லுத்தரன் யுகத்துக்கு மறிக்க வேண்டும். பார்த்தீங்களா? நீங்கள் ரோமன் கத்தோலிக்கை விட்டு லுத்தரனுக்கு வரணும்னா ரோமன் கத்தோலிக்க அந்த கொள்கைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? மறிக்கணும். அதை கொண்டு வந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதே வர லுத்தரன், அதாவது வெஸ்லியனுடைய யுகத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா லுத்தரன் யுகத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? மறிக்க வேண்டும். நீங்கள் பெந்தகோஸ்தே யுகத்தில் பிறப்பதற்கு வெஸ்லியன் யுகத்திற்கு மறிக்க வேண்டும். ஒன்று மறித்து நீங்கள் முன்னோக்கி வரணும். அல்லேலூயா. நாம அப்படிதான் இருந்தோம். ரோமன் கத்தோலிக்க முறைப்படி தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க குழந்தையில். அதிலிருந்து நாம் அதை விட்டு மறித்து பெந்தகோஸ்தைக்கு வந்தோம். பெந்தகோஸ்தையிலிருந்து வார்த்தைக்குள்ளே வருவதற்கு அதுக்கு மறித்து அந்த பிரமாணம் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு இந்த மணி நேரத்துக்கான செய்திக்குள்ளே கொண்டு வந்தோம். அப்படித்தான் வந்தாகணும். ஆமென். பாருங்கள், ஆகையால் எதையும் மீதம் வைக்காமல் அதை அக்கினியினால் சுட்டெரிக்க வேண்டும் என்றால் கோதுமையானது மேல் ஏறி வெளிவர உதவின தண்டை போல அது எரிக்கப்பட போகிறது. தண்டாகிய ஸ்தாபனமானது எரிக்கப்பட்டாக வேண்டும். ஆகவே புதிய செய்தியில் உங்கள் ஸ்தாபனத்தை கொண்டு வராதீர்கள். ஆமென். தண்டாகிய ஸ்தாபனத்தை கொண்டு வா. இப்போது இது வார்த்தையாக இருக்கிறது. தண்டாகிய அதுதான் ஸ்தாபனம் ஆயிற்று. அது அதை சுமந்து சென்றது, அது சரிதான். ஆனால் அது இங்கே வந்துள்ளது. பிறகு தண்டானது மரித்தது, ஸ்தாபனமானது அதை சுமந்து செல்வதாக இருந்தது. ஆனால் வார்த்தையானது தொடர்ந்து செல்கிறது. ஆம், வார்த்தையானது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. பாருங்கள், ஒரு சிறு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விதை இருக்கிறது என்று வச்சு, ஒரு நெல் விதையோ ஒரு கோதுமை விதையோ அல்லது ஏதாவது ஒரு விதை இருக்கிறது என்று, ஒரு பயிர், உளுந்து பயிர் விதையோ வச்சு விடுங்களேன், இல்லையா? உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். ஒரு நெல் விதை எடுத்துடுங்க, இல்லைன்னா ஒரு உளுந்து விதை எடுத்துடுங்க. இந்த விதையை நீங்கள் என்ன செய்கிறீங்க? நல்ல பண்படுத்தப்பட்ட நிலத்தில் நீங்கள் போடுறீங்க. போட்டோன்னா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு டைம் பிடிக்கும். அது மறுபடியும் என்ன செய்யும்? அது முதல்ல சாகும். விதைக்கிற விதை சாகும், அழுகும். அந்த உள்ளே இருக்கிற ஜீவன் என்ன செய்யும்? முளையாக வெளியே வரும். இது பிரமாணம். நாம் போட்ட விதையை நீங்கள் திரும்ப தேடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது. அது எந்த உருவத்தில் வெளியே வந்துட்டு? முளையாக வெளியே வந்திருக்கிறது அல்லவா? அதுதான் அந்த விதை. இந்த முளையாக வெளியே வந்தது நிலத்துக்குள்ளே போட்ட ஜீவன் இப்பொழுது முளை விட்டு தண்டாக வருகிறது என்றால் அந்த ஜீவன் இப்பொழுது தண்டுக்குள் இருக்கிறது. அது தண்டிலிருந்து இன்னும் வளர்ந்து வளர்ந்து இலைகளை விட்டு அது பூவாகிறது என்றால் நிலத்தில் போட்ட விதையின் ஜீவன் இந்த பூவில் இருக்கிறது. இந்த பூவானது பிஞ்சு பிடித்து காயாகிறது. இப்பொழுது இந்த காயில் தான் அந்த ஜீவன் இருக்கிறது. புரிகிறதா?
ஆனால் ஒரு நாள் இந்த காயானது பழமாக மாறுகிறது. ஒரு மா என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு நெல்மணியோ எதையோ வைத்துக் கொள்ளுங்கள். அது கடைசியில் கீழே நிலத்துக்குள் போடப்பட்ட விதையானது வளர்ந்து தண்டு இலை விட்டு பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகும் பொழுது அது அறுவடைக்கு கொண்டு போகப்பட வேண்டும். சரிதானா? அப்போ நாம் எங்கு விதைத்தோமோ அதே விதையின் ஜீவன் தண்டின் வழியாக, அந்த பூவின் வழியாக, அந்த பிஞ்சின் வழியாக அந்த கனிக்கு வந்து விடுகிறது. முதிர்ச்சி அடைந்த நெல்மணிக்குள் வந்து விடுகிறது. அந்த நெல்மணியை மறுபடியும் பக்குவப்படுத்தி விதைத்தால் மறுபடியும் அது பலனை கொண்டு வரும். அப்படியானால் ஜீவன் லுத்தரன் வழியாக, லுத்தரன் தான் தண்டு, ஜீவன் கீழே போட்ட ஜீவன் எது வழியாக? தண்டு வழியாக வருகிறது. ஆமென். பின்பு ஜான் வெஸ்லியினுடைய அந்த மகரந்த பொடி வழியாக அல்லது பூவின் வழியாக அந்த ஜீவன் வருகிறது. இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் ஜீவனை கடத்தக்கூடிய கருவிகள். ஜீவன் ஒரு காலத்தில் மார்ட்டின் லூத்தருடைய அந்த தண்டில் தான் இருந்தது, ஜான் வெஸ்லியுடைய அந்த பூவில் தான் இருந்தது. பின்பு பதராகிய பெந்தகோஸ்தேல ஜீவன் இருந்தது. ஏன்னா பெந்தகோஸ்தே என்பது பதராக இருக்கு. பதர் என்பது என்ன? அந்த ஜீவனை, அந்த விதையை மூடி இருக்கிற உமி. நம்ம நெல்லை சாப்பிட போகிறதில்ல, நெல்லுக்குள்ளே இருக்கிற அரிசியை தான் சாப்பிடும். புரிகிறதா? அப்படினால் நெல்லை, அந்த அரிசியை மூடி இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் பதர், அல்லனா உமின்னு நம்ம சொல்லுவோம். அது பாதுகாக்கிறது. அதுதான் பெந்தகோஸ்தே. ஜீவனை மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவியாக பெந்தகோஸ்தே இருந்தது. ஆனால் இப்பொழுது விதையோ ஜீவனோ அதை விட்டு வெளியே வந்து விட்டது. அப்போ பதரில் என்ன பிரயோஜனம்? சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. நாம் பெந்தகோஸ்தேலாம் மேன்மை பாராட்டாதீங்க, அது அந்த காலம். இப்போ நீங்கள் எந்த பெந்தகோஸ்தையாக இருந்தாலும் என்ன சபையாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஜீவன் எங்கே இருக்கிறதோ அங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆகையால் அந்த பதரானது, அந்த கோதுமை, அந்த நெல்லானது அந்த அரிசியை மூடி இருந்தது, பாதுகாத்து கொண்டது. அதே போல் பெந்தகோஸ்தையில் ஒரு காலத்தில் அந்த எழுப்புதல் உண்டான பொழுது அங்கு ஜீவன் அங்கிருந்தே தண்டின் வழியாக அது வந்து விடுகிறது. இப்பொழுது அது வெளியே வரும். உதாரணமாக சொல்ல போனால் மரியாளை எடுத்துக்கொள்வோம். மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமானாள். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் மூலமாக அவள் கர்ப்பமாகி, எல்லா பெண்களும் கிட்டத்தட்ட 10வது மாதத்தில் குழந்தை பிறந்தது போல அவளும் என்ன செய்தாள்? அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே வந்தது. அந்த குறிப்பிட்ட மாதம் வரும் பொழுது அந்த குழந்தை பிறந்தது. ஆனால் பிறந்தது உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் வித்து, அவர்தான் கோதுமை மணி. ஆனால் அந்த கோதுமை மணியை யார் பாதுகாத்தா? மரியாள் பாதுகாத்தாள். மரியாளுடைய கர்ப்பத்திலே வளர்ந்தது. பெண்களாகிய சகோதரிகளாக, தாய்மார்களாகிய நீங்களும் கூட உங்கள் குழந்தைய ஒரு நாள் என்ன செய்வீங்க? உங்கள் கர்ப்பப்பையில் சுமந்து, வயிற்றில் சுமந்து, எங்கு நீங்கள் கடைக்கு போனாலும் அந்த குழந்தைய சுமந்துக்கிட்டே போவீங்க, சுமந்துக்கிட்டே வருவீங்க. ஒரு நாள் அந்த குழந்தை பிறந்துவிடும். உங்களையும் அதை விட்டு ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கும், அதையும் அவர்கள் கத்தரித்து விடுவார்கள். அதன் பிற்பாடு அந்த குழந்தையானது வளர்ந்து ஆனானது பிறகு அது கம்பை எடுத்து சொத்த பங்கு வச்சு தரலன்னா மண்டையில் அடித்து தாயை கொன்னுடும். தாப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? சொத்தை எழுதி தரலன்னா கொண்டுவிடுவாங்க. எப்படி போது உலகம். அல்லேலூயா. ஆனால் ஒரு காலத்தில் தாய்மார்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளை சுமந்தீர்கள். 10 மாதம் சுமந்து அதை பாதுகாத்து, அதை வளர்த்து, பால் ஊட்டி வளர்த்து ஆளாக்கி விட்டீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற எங்கேயோ போகுது. ஆமென். இயேசு சொன்னார் பாருங்க, ஒரு நாள், ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இன்னைக்குள்ள பிள்ளைகள் அப்படி தான் கேட்கும். எல்லாம் 10 மாதம் நான் சுமந்து பெற்றவன்டா, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம்? பெத்தானா அதோட விடு, இப்போ உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. வேண்டாம், முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுதேன்,
அங்கே உனக்கு இந்த இலைக்கு சோறு போடுவாங்க. நான் பணத்தை கட்டியிருந்தேன், நிம்மதியாக உட்காந்துச்சு சாப்பிடு. தாயை எங்கே கொண்டு விட்டுருவாங்க? முதியோர்கள் தான். தகப்பனாரையும் முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுருவாங்க. ஆமென். ஏன்னா அந்த சுபாவ அன்பு இல்லாமல் போய்விட்டோம். நீங்கள் மனிதர்களுக்குள் கூட என்ன இல்லை, சுபாவம். பெத்த பிள்ளைகள் நீங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமென். 10 மாதம் சுமந்து வளர்த்த பெத்த பிள்ளைகள் உங்களை பாதுகாக்கிறது, உங்களுக்கு வயசான காலத்தில் உங்களை பராமரிக்கிறது என்றால் ஒரு பெரிய காரியம். ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அது மிக மிக கஷ்டம். ஒரு சில பிள்ளைகள் தான் நம்மை பெற்று வளர்த்த தாய், நம்மை பெற்று ஆளாக்கின தகப்பன் என்று வயதான காலத்திலையும் அவர்களை பராமரிக்கிற ஒரு நல்ல குணம் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை. ஆமென். இன்னைக்கு அது காணப்படவே முடியாது. முதியோர்வெல்லாம் எதுக்கு வச்சிருக்கு? போய் அங்கே போய் தொலை. ஏண்டா 10 மாதம் சுமந்து பெற்றவன்டா, பெற்ற தாயிடா. அது எனக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியுமே இல்லையா? இப்போ எனக்கெல்லாம் டைம் இல்லை. ஆமென். காலம் மாறி போய்விட்டது பிரியமானவர்களே. கடைசி காலத்தில் என்ன இருக்காதா மனுஷர்களுக்குள்ள? சுபாவ அன்பு, நேச்சுரல் லவ், அது இருக்காதான். சுபாவ அன்பே இருக்காதான். அப்படிப்பட்ட கொடிய காலம் இது. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இப்பொழுது 5-6வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இப்பொழுது அந்த ஜீவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டா, மரியாள் இயேசுவை சுமந்தது உண்மைதான். ஒரு காலத்தில் மரியாள் இயேசுவுக்கு தாயாக இருந்தது, அந்த பதரை போல மூடி பாதுகாத்தது உண்மைதான். ஆனால் அந்த இயேசுவாகிய ஜீவன் மரியாளை விட்டு வெளியே வந்த உடனே, உனக்கும் ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? அல்லேலூயா. ஜீவனை சுமந்த கருவிக்கும் ஜீவனுக்கு சம்பந்தம் இல்லை. அதுதான் பதர், உமியும் அந்த அரிசியும், அது பிரிந்து விடுகிறது. அல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே, இயேசு வெளியே வந்தார். ஆனால் அவர் யாராக இருந்தார்? உலக இரட்சகராக இருந்தார். உலக மக்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்தவர்களுடைய பாவம் அல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்காக சிலுவையிலே அறையப்பட்டு இரத்த சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு அவரிடத்துல வருகிறவர்கள் நான் புறம்ப தள்ள மாட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலையாக்குவேன். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதில் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். இந்த வாசல்கள் எதிலும் அல்ல என்பதை இப்பொழுது நினைவு கொள்ளுங்கள். பாருங்க, எந்த ஸ்தாபனத்திலையும் போய் நீங்க பஸ்காவை அடிக்க முடியாது. நீங்கள் இந்த ஸ்தாபனங்களை வைத்துக்கொள்ள கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த வாசல்கள் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் தான் நீ என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு சரியா தெரியாது. பொதுவாக இன்னைக்கு குட விழா அப்படின்னு சொன்னால் அங்கே எங்கே போய் பலியிடுவாங்க அந்த ஆடுகளை? அதான் எந்த கோயிலில்? சுடலை கோயில்லையா? எல்லா கோயில்லையுமே விடுவாங்களா? இல்லைங்க, நாராயணசாமி கோயிலில் பலியிட மாட்டாங்கங்க. தெரியுமா? நாராயணசாமின்னு சொல்கிறாங்களே, அவங்க பலியே இட மாட்டாங்க. தேங்காய் கூட உடைக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? அதுவும் இந்து தான். அது என்னதான், அதுவும் ஒரு இந்துக்களுடைய இன்னொரு குரூப்பு. ஆனால் அவர்களும் என்ன செய்வாங்க? இவங்க இப்படி போச்சுன்னா அவங்க மேலே இருந்து கீழே போச்சுனா, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அங்கே பலி செலுத்த முடியாது, பலி கிடையாது. தெரியுமா? அதில் ஒரு பகுதி இருக்குது. அப்போ அவங்க அங்கே பலி செலுத்த போகிறது இல்லை. இன்னைக்கு யூதர்கள் பலி செலுத்துறாங்க, இஸ்லாமியர்கள் பலி செலுத்துறாங்க, இந்துக்கள் பலி செலுத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பலி செலுத்துறதை விட்டு விட்டாங்க. காரணம் என்றால், இந்த ஆட்டுக்குட்டியினுடைய பதிலாக இயேசு கிறிஸ்து உலக மக்கள் நாம் அனைவருக்காகவும் பலியாயிட்டார். அதனால அந்த பலியை நம்ம செலுத்துறதில்லை, இல்லையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்குதுங்க, அநேகம் இந்த வாசல்கள் அல்ல. ஆனால் தேவன் ஒரு வாசலை வைத்திருக்கார். எத்தனை வாசல் இருக்கு? ஒரே ஒரு வாசல் தான். கவனிக்கணும். ஒவ்வொரு காலையிலும் நான் மெத்தடிஸ்ட் வாசலில் நுழைகிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அடுத்து அதுதான் சபை. ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் கத்தோலிக்க வாசலுக்குள் போகிறேன். நல்லது. தம் ஜனங்கள் அந்த வாசல்கள் வழியே உள்ளேயும் புறம்பையும் போக கர்த்தர் அனுமதிக்கிறார். கத்தோலிக்க சபையிலும் மெத்தடிஸ்ட் சபையிலும் பிரெஸ்பிடேரியன் சபையிலும் இவை எல்லாவற்றிலும் பெந்தகோஸ்தே ஸ்தாபனங்களிலும் தேவன் ஜனங்களை உடையவராக இருக்கிறார், நிச்சயமாக. ஆனால் அந்த வாசலில் நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பது இல்லை. பார்த்தீங்களா? கர்த்தரை ஆராதிக்கிறது கத்தோலிக்க சபையிலையோ, புராட்டஸ்டன்ட் சபையிலையோ, பெந்தகோஸ்தே சபையிலையோ நீங்கள் கர்த்தரை
ஆராதிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்தானத்தில் தான் நீங்கள் பலி செலுத்தணும். அப்போ இவர்கள் செலுத்துகிற ஆராதனைகள் வீணா? இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. அப்போ இத்தனை பேருமா ஏங்க பெந்தெகோஸ்தே கூடவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆம் சகோதரனே சகோதரியே, அதை சொல்வது எனக்கு கடினமாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக உங்களை புண்படுத்த வேண்டும் என்று நான் சொல்வதில்லை, ஆனால் அதுதான் சத்தியம். அதன் அடிப்படையில் அங்கே என்ன நடக்கிறது? எல்லாமே என்னவாகிறது பிரியமானவர்களே? அது மரணத்தை தழுவி கொண்டு இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. அங்கே ஜீவன் என்பது கிடையாது. நீங்கள் எந்த கத்தோலிக்க வாசலில் போய் நீங்கள் பலி செலுத்த முடியாது, மெதடிஸ்ட் வாசலில் போய் செலுத்த முடியாது, பெந்தெகோஸ்தே வாசலில் போய் நீங்கள் செலுத்த முடியாது. அப்படி செலுத்தினால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வாசலில் நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதில்லை. ஆனால் கர்த்தரிடம் ஒரு குறிப்பிட்ட வாசல் உண்டு, அவரிடம் ஒரே ஒரு வாசல் உண்டு. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்திலே சாயங்காலத்திலே பஸ்காவை அடைத்து ஒரே ஒரு வாசல். பாருங்கள், ரெபெக்காள் ஈசாக்கை எப்பொழுது கண்டாள்? எலியேசர் எப்போது அவளை மணவாட்டியாக இருப்பதற்கு அழைத்தான்? சாயங்காலத்திலே. சாயங்காலத்திலே தான் ரெபெக்காள் ஈசாக்கை சந்திக்கிறாள். சரிதானா? எல்லாமே சாயங்காலம். ஆமேன். இந்த கடைசி நாட்களிலே சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். சகரியா 14:7. பாருங்க, அந்த சாயங்காலம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவன் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும், மகிமைக்கு வழியை நீ நிச்சயம் கண்டுகொள்வாய், தேவனு கிறிஸ்து ஒருவரே என்பதுதான் உண்மை. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கும் வாசல்களில் எதிலும் நீ பிரவேசியாமல் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் வாசலிலே பிரவேசிப்பாயாகிய. வாசலாகிய கதவென்னும் வீட்டுக்குள் பிரவேசிப்பதல்ல, அது சரியா? தேவன் தம்முடைய நாமத்தை வாசலில் வைக்க போகின்றார். பரிசுத்த ஸ்தலமாகிய ஆராதனை ஸ்தானத்திற்குள் நுழைவதற்கான வாசல் அதுதான். தேவனாகிய கர்த்தர் தமது நாமத்தை வைக்க தெரிந்து கொள்ளும் வாசலில் தவிர இந்த மற்ற எந்த வாசலுக்குள்ளும் நீ உன் பலியுடன் செல்ல வேண்டாம். உன்னுடைய ஸ்தோத்திர பலிகளை எடுத்துக்கொண்டு, உன் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு, உன் தசமபாகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கத்தோலிக்க ஸ்தாபனத்துக்கு போகாதே, ஒரு புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனத்துக்கு போய் பலி செலுத்த முயற்சிக்காதே, ஒரு பெந்தெகோஸ்தே ஸ்தாபனத்துக்கு சென்று பலியிட முயற்சிக்காதே. காரணம், அது எல்லாம் வீணாய் போய்விடும். கொஞ்சம் கடினம்தான் செய்தி, ஆனால் நான் வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கணும். நான் வார்த்தையை மட்டும் போதிச்சா ஒரு நாள் ஆண்டவர் சொல்வார், உத்தம உண்மையான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்தை பிரவேசி என்று அவர் சொல்வதை நான் கேட்கணும். ஆனால் இந்த செய்தியை சொல்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கேன். நான் பார்த்து அந்த செய்தியை தியானிக்கமாக இருக்கேன். ஆண்டவரே, இந்த செய்தி எவ்வளோ கடினமாக இருக்கு ஆண்டவரே, என்ன செய்ய? அது பிரசங்கித்து தான் ஆக வேண்டும். காரணம், இந்த காலத்துக்கு வெளிப்பட்டப்பட்ட வார்த்தை. இப்போது அவர் அதை செய்தாரா? அந்த வாசல் எங்கே இருக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நானே வாசல், தேவனுடைய வீட்டிற்கு நானே வாசல், ஆட்டு தொழுவத்திற்கு நானே வாசல் என்றார். வெள்ளாட்டு தொழுவத்திற்கு அல்ல. ஆடு 2 ஆடு இருக்கு, ஒன்று வெள்ளாடு, இன்னொன்று செம்மறி ஆடு. 2 ஆடு தான், ஆனால் 2 ஆட்டினுடைய சுபாவம் வேற. சரிதானா? ஆடு மேய்ச்சவங்கன்னா புரியும். வெள்ளாடு திருட்டுத்தனம் அதிகமாக பண்ணும், அடுத்த வயலில் எல்லாத்தையும் போய் மேயும், கண்ணிலிருந்து மேய்ப்பனுடைய கண்ணிலிருந்து தப்பி போயிடும். செம்மறி ஆடு அப்படி இல்லை, குனிஞ்ச தலை நிமிராது. ஒரு புது பெண் குனிஞ்ச தலை நிமிராமல் இருப்பான், தெரியுமா? அந்த காலம். இந்த காலம் புது பெண்ணா பழைய பெண்ணா? ஆமேன். பக்கத்தில் இருந்துக்கிட்டு மாப்பிள்ளை இடிப்பான். அப்படிப்பட்ட காலம் இது. மோசமான காலமாக போயிடுச்சு. பொண்ணு மாதிரியா இருக்கா, இப்படிலாம் முறைக்கா, மேலே பார்த்தெல்லாம் முறைக்கா. ஆமேன். அது அந்த காலம். பெண்ணு அப்படின்னா குனிஞ்ச தலை கூட நம்புறாத ஒரு காலம் இருந்தது. அவ்வளவு அடக்கம், ஒடுக்கம் எல்லாமே இருந்தது. சந்தைக்கு இப்போ நாகரிகம் போயிச்சா, மாப்பிள்ளை தான் தலையை குனியணும். ஆமேன். காலம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அப்படிங்க.
செம்மறியாட்டு தொழுவம் பாருங்கள். செம்மறியாட்டு தொழுவதற்கு அதனை ஒரு பாயிண்ட் நான் எடுத்துறேன். வெள்ளாட்டு தொழுவத்திற்கு அல்லங்க, செம்மறியாட்டு தொழுவம். நல்ல கவனிங்க, செம்மறியாட்டு தொழுவம். பாருங்கள், செம்மறியாட்டு தொழுவதற்கு நானே வாசல். வெள்ளாடுகளுக்கு கிடையாது, பெயர் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது, பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது, சாபன கிறிஸ்தவர்களுக்கு நான் வாசல் கிடையாது. செம்மறி ஆடுகளுக்கு மட்டும்தான் நான் வாசல். புரியுதா? அதனால தான் இயேசு சொன்னார், இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறு தொழுவத்திலும் என் ஆடுகள் உண்டு, அவைகளையும் கொண்டு வர வேண்டும். எல்லா ஸ்தாபனங்களிலும் தேவனுடைய ஆடுகள் இருக்கின்றன. ஸ்தாபனங்கள் அந்த கிறிஸ்துனுடைய மறமை. ஆனால் எல்லா ஸ்தாபனங்களிலும் யார் இருக்கிறா? தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், தேவனுடைய ஆடுகள் இருக்கிறார். அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அவைகளை வெளியே கொண்டு வரணுங்கார். ஒவ்வொரு ஸ்தாபனங்களில் இருக்கிற ஆடுகளை அவர் வெளியே கொண்டு வரணுமா? ஆமென். என் ஜனங்களே, அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி என்ன செய்யுங்க? அவளை விட்டு வெளியே வாங்க. எகிப்தை விட்டு வெளியே வாங்க, ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வாங்க. ஆமென். நீங்க வெளியே வந்தா தான் உங்களுக்கு ஜீவன், இல்லைன்னா கிடையாது. ஏன்னா ஸ்தாபன போதகத்தில் கலப்படம் இருக்கிறது. கலப்படம் உள்ள எந்த பொருளுமே நமக்கு ஜீவனை தராது. புரிகிறதா? இன்னைக்கு உணவு கலப்படம், எதில் பார்த்தாலும் கலப்படம். எந்த பொருட்களில், உணவு பொருட்களில் கலப்படம் இல்லை, எல்லாவற்றிலும் கலப்படம் தான். அந்த காலத்தில் இயற்கையாக இருந்த, என்ன பொறுத்தல அந்த பழைய காலத்து அரிசி கொட்டாரம் ஜம்பான்னு சொல்லுவாங்க, அதுதான் சத்து. ஆனால் இப்போ உள்ளவங்க பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா ஜீரணமே ஆகாது, அவ்வளோ கொட்டைப்புளி மாதிரி இருக்கும் பண்ணும். ஆனால் அவ்வளவு சத்து இருக்குது. இன்றைக்கும் கிராம சைடு, சாத்தாங்குளம் சைடுலலாம் போன ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் கொட்டையாக போட்டாங்க. நான் உட்காந்து மெண்டு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அதுதான் சுவையாக இருக்குது. ஆமென். அவ்வளோ நல்லது. இப்போ நமக்கு சாதம் எப்படி இருக்கணும்? வெள்ளை வெள்ளையேண்டு முல்லை மாதிரி இருக்கணும், ஒரு சத்தம் கிடையாது. கூடிய மறைக்கும் சிகப்பு அரிசிக்கும் மாறுங்க, அது நல்லது. நீங்கள் மாறிட்டீங்களான்னு கேட்காதீங்க. நானும் மாறத்தான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நானும் கொஞ்சம் மாறன்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வீட்டில் வாங்கி கொண்டு கொடுத்தேன், ஏம்மா எனக்கு இந்த அரிசியை தான் தரணும் அப்படின்னு சொல்லி. அதனால் சிகப்பு அரிசிகள் தான் நல்லது. டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், இந்த வெள்ளை அரிசிக்கு சிவப்பு அரிசி என்னது, சிவப்பு அரிசி தான் இப்போ நல்லதுன்றவார். ஆனால் அவர் வெள்ளை அரிசி தான் சாப்பிடுவார், நல்லதுன்னு சொல்லுவார். அதான். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, அந்த காலத்து உணவு அதுதான். ஆனால் நாகரீகத்தால் நம்ம மாற்றிக்கிட்டே போகிறோம் பாருங்க. அதாங்க நமக்கு மூட்டு வலி. இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களால் உட்கார முடியுதா? இப்போ எழும்ப முடியாது பாருங்கள். முட்டெல்லாம் வலிக்கும், முதுவெல்லாம் வலிக்கும், எல்லாம் வலிக்கும். காரணம் நமக்கு உணவு பூரா கலப்படம். இயற்கை தாவரங்கள், மரங்கள், கிளைகள், சாணங்களை கொண்டு உரம் போட்டாங்க. இன்றைக்கெல்லாம் யூரியா தான். யூரியா இல்லைன்னா அது விளையாது, எல்லாம் கெமிக்கல். அதனால் நம்மளுடைய ஆயுசு காலம் என்ன செய்யுது? குறைந்து கொண்டே வருகிறது. சரி, போவோம், நம்ம முடிக்க போகிற நேரம் வந்துடுச்சு. இது இன்றைக்கி செய்தி முடியாதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? இது ஒரு நீண்ட செய்தின்னு ஏற்கனவே நான் சொன்னேன். ஆனால் நம்ம டைமை முடிச்சிடலாம். ஆகையால் பிரியமான வாசல் வழியாக செம்மறியாட்டு தொழுவம், செம்மறியாட்டு தொழுவத்திற்கு நானே வாசல். ஒரு மனிதன் இந்த வாசல் வழியாக பிரவேசிக்கலாம் பத்திரமாக. நானே ஆடுகளுக்கு வாசல். யோவான் சுவிசேஷம் 9:10 முதல். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். போதும் பாருங்க. அப்போ இயேசு ஒருவர் தாங்க வாசல். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு வாசல் தான். ஆனால் செம்மறி ஆடு அந்த வாசல் வராது. மன்னிக்கும், வெள்ளாடு வராது. செம்மறி ஆடு மட்டும்தான் அந்த வாசல் வழியே போகணும், இல்லையா? வெள்ளாடு உள்ளே வராது. அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவர்களை போல பாசாங்க செய்கிறாங்க பாருங்க. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். பிறருக்கு தீங்கு செய்வோம். சில கிறிஸ்தவர்கள் பிறருக்கு செய்வனு கூட செய்வோம். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நாம் அப்படி இல்லை. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டுன்னு தான் இயேசு கிறிஸ்துடைய போதனை. ஒரு நல்ல கிறிஸ்தவன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான், எல்லாருக்கும் நன்மையே செய்கிறவன் தாங்க கிறிஸ்தவன்.
நீங்கள் இன்றைக்கி மற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து ஏமாந்து போகாதீங்க பிரியமானவர்களே. ஓ, அதெல்லாம் பெயர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவன் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். கிறிஸ்தவத்துக்கும் பைபிளுக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, சம்மதமே கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்தாபன கொள்கைகளை பின்பற்றுகிறாங்க. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறோம். தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை பின்பற்றுகிறோம். கவுடி ஆகியால் நானே ஆடுகளுக்கு வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று இயேசு சொன்னார். மறுபடியும் காரியங்கள் இப்பொழுது எலிஷா, அது கூட நான் நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து சில காரியங்களை இதோட சேர்த்து பார்க்கலாம். ஆண்டவர் சோதரம். இப்பொழுது அந்த வாசல் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இனி இடத்துல முடிஞ்சுன்னா பாப்பா அது எவ்வளோ இருக்கும்பா, கொஞ்சம் இருக்குமா? சரி, இப்போ ஒரே ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லி முடிச்சிருந்தேன். முடிச்சுட்டு கடைசியாக ஒரு பாடல் பாடி நம்ம ஜெயிப்போம். இப்போ மறுபடியும் கவனிங்கள். இப்போது எலிசா அங்கு வந்து அவர்களை பார்த்து அவர்கள் ஒவ்வொருவரையும் கொன்றுவிடக்கூடிய விஷக்காய்கள் அவை என்று கண்டபோது தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று இல்லையா? தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வசனங்கள் பாருங்கள். அவர்கள் பசியாக இருந்தபோது பேய் கொம்மட்டி காய் என்று சொல்லப்படுகிற காய்களெல்லாம் அறுத்து வந்து, ஏன்னா எலிசா என்ன சொன்னார்னா, கூழ் காய்ச்சி எல்லாருக்கும் பசியாற்றுறதுக்காக மாவை போட்டு கூழ காயின்னு சொன்னார். இவன் மாவு போட்டு கீரை எல்லாம் பறிச்சுட்டு வரும்போது பேய் கொம்மட்டி காய்களையும் பறித்துட்டு வந்து நறுக்கி அந்த பானைக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் அவிய வச்சான். கடைசியில் என்ன அப்படின்னா, அது விஷக்காய்கள். அது விஷக்காய்களாக இருந்ததுனால ஐயோ பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். எங்க யாருமே எடுத்து வாசிக்கலன்னோ. ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொமட்டிகளை கொண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன், தேவனுடைய மனுஷனே பானையில் என்ன இருக்கிறது? சாவு இருக்கிறது. ஓ தேவ பிள்ளைகளை, இப்பொழுது ஒரு சத்தியத்தை சொல்ல போகிறேன். பானையில் சாவு இருக்கிறது, அதை சாப்பிட்டால் நாம் சாக வேண்டியதுதான். ஸ்தாபனங்களில் சாவு இருக்கிறது, நீங்கள் அங்கு சென்று ஐக்கியம் கொண்டால் நீங்கள் செத்து போவீர்கள். வசனத்தை எங்க இணைச்சி பார்க்கறோம் பாருங்க. ஸ்தாபனத்தில் என்ன இருக்கு? சாவு இருக்கிறது. ஏன்னா அங்கு மனுஷனுடைய போதனைகள், கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கிறது. அது உங்களுக்கு என்னமாக மாறும்? விஷமாக மாறி உங்களை கொன்றுவிடும். பானை பெரிய பானை தான், ஆனால் அங்கு தான் சாவு இருக்கிறது. அதே போல பெரிய ஸ்தாபனம் தான். ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் என்ன இருக்கிறது? ஜீவனுக்கு பதிலாக மரணம் இருக்கிறது. நீ அங்கு ஐக்கியம் கொண்டால் உன்னை இதை மரணத்துக்குள் கொண்டு போய்விடும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி, கொஞ்சம் மாவை கொண்டு வாங்க. பாத்தீங்களா, மாவு, புளிப்பில்லாத மாவு. அந்த மாவை கொண்டு வந்து அதை பானையிலே போட்டு, அந்த பானையில போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. அப்புறம் பானையில் உள்ள அந்த விஷம் முறிந்து போய்விட்டது. அந்த பானையில என்ன போடணும்? மாவை போட்டு கலக்கியாச்சுன்னா விஷம் முறிந்து போகும். இனி நீங்க சாப்பிடலாம், உங்களுக்கு மரணம் வராது, ஜீவன் உண்டாகும். ஆகையால் அந்த உண்மையான மாவு, அந்த உண்மையான அப்பம் இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது நம்ம ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். உண்மையான மாவு தாங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். நாம ஸ்தாபன கோட்பாடுகளில் எல்லாம் இருந்தோம். ஆனால் நமக்கு இப்பொழுது ஜீவனை தருவதற்காக இயேசு கிறிஸ்து அப்பமாக, வார்த்தையாக இறங்கி வந்திருக்கிறார். ஓ, அதை நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகிறது. ஆமென். இல்லை என்றால் நாம் இந்த மணி நேரத்துக்கான அந்த வார்த்தையை புசிக்கவில்லை என்றால் மரணம் நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள். ஐயோ,
அப்போது அவர் ஒரு கை நிறைய மாவு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர் இதை பானைக்குள் போட்டு, இப்பொழுது சரியா இருக்கிறது, தேவையானதை சாப்பிடுங்கள் என கூறினார். அது மரணத்தை ஜீவனாக மாற்றினது. ஓ, நாம் எல்லாம் மரித்தவர்களாக இருந்தோம், பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தோம், ஸ்தாபனத்தில் மரித்தவராக இருந்தோம், விக்கிரக வழிபாடுகளில் மரித்தவராக இருந்தோம். ஜீவனை கொடுக்கிற இயேசு நமக்குள் வந்த பொழுது நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். புரிகிறதா? ஆமென். இனிமேல் ஸ்தாபனத்துக்குள்ள நம்ம போவோமா? போக மாட்டோம். ஓ, அங்க சாவு இருக்கிறது. நான் ஆர்சிக்கு போறேன், சாவு இருக்கிறது. புரோட்டஸ்டன்ட்டுக்கு போகிறேன், சாவு இருக்கிறது. நான் பெந்தகோஸ்தைக்கு போக போறேன், சாவு இருக்கிறது. எல்லா இடத்துலையும் சாவு இருக்கிறது. ஆனா உனக்கு ஜீவனை தரக்கூடியது என்னதுங்க? இந்த வானத்திலிருந்து இறங்கின ஒரு ஜீவப்போ. இந்த காலத்துக்குரிய செய்தியாளனாகிய தீர்க்கதரிசி பிரணாமோவின் மூலமாக 7 இடிமுழக்கங்கள் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஒரு மனித போதனை அல்ல, ஒரு ஸ்தாபன போதனை அல்ல. அந்த பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து 7 முத்திரைகளை உடைத்து திறக்கப்பட்ட புஸ்தகத்தை கொண்டு வந்து நமக்கு புசிக்க கொடுத்தார். யோவானே, இதை வாங்கி புசி என்று சொன்னார். இன்றைக்கு நாம வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த செய்தியை புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ, நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவன் வந்து விட்டது. மரணத்தில் இருந்த நாம் ஜீவனை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகையால் கொடுக்கப்பட்ட போஜன பலி கிறிஸ்துவே. நல்ல கவனிங்க. கொடுக்கப்பட்ட போஜன பலி கிறிஸ்துவே. அந்த போஜன பலியானது மாவில் உள்ள ஒவ்வொரு சிறு கட்டியும் ஒரே அளவாக இருக்கத்தக்கதாக அரைக்கப்பட வேண்டும். இது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவர் உங்கள் ஸ்தாபனம் வாழத்தக்கதாக நீங்கள் அதில் போட வேண்டிய வார்த்தையாக இருக்கிறார். கிறிஸ்துவே வார்த்தையாக ஒவ்வொன்றுக்கும் எல்லா சாயலாகவும் இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரம், சமூகத்து அப்பம், ஒவ்வொன்றிற்கும் பிற்கப்பட்ட அப்பம் அவருடைய பிற்கப்பட்ட சரீரமாகும். அது என்னவென்று யூதர்களால் இன்னும் விவரிக்க முடியல. யூதர்கள் கூட அவர்கள் வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார், ஆனால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியல. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இந்த மற்ற எல்லா காரியங்களும் அவர் இயேசு கிறிஸ்துக்கு சாயலாக இருக்கின்றார். அப்படியானால் இப்போது அவர் காட்சியில் வரும்போது எல்லா ஸ்தாபனங்களும் மத கோட்பாடுகளும் பின்னுக்கு விடப்படுவதை இப்போது நாம் காண்கிறோம். அவரே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனா இருந்தது. அந்த புளிப்பில்லாத அப்பமாகிய சுத்தமும் மாறாதமான தேவனுடைய வார்த்தையாக அவர் இருக்கிறார். அவர்தான் புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இதை கூட்டுவது அல்லது எடுத்து போடுவது, அது ஆதியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புளித்த மாவை கூட்டுவதாகும். ஆமென். அவருடைய நாமத்தை அப்பொழுது நான் பாபிலோன். போதும், 206க்கு மேலே, அப்புறம் 25 வரை பார்த்துருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நிற்போம். ஆகையால் இன்றைக்கு சாவு இருக்கிறது. பிரியமானவர்களே, எந்த ஸ்தாபனத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஜீவன் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அங்கே என்ன இருக்கு? கலப்படம். உண்மையான வார்த்தை இல்லை, கலப்படம் இருக்கிறது. வார்த்தையில் கலப்படம் இருக்கிறது. பாருங்க, முதலாவது கலப்படத்தை செய்தது யாரு? ஏவாள் இல்லை, சாத்தான். யாருங்க? கலப்படமா ஏவாளுக்கு கொடுத்தது யாரு? தேவன். அதாவது தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை இசைக்கூடாது, புசிக்கக்கூடாது. புசிக்க நாளிலே கலப்படத்தை கொண்டு வந்தது ஏவாள் அல்ல, சாத்தான். மதுவா வருகிறான். நீங்கள் புசிக்க நாளிலே சாக்க மாட்டீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்க என்று அவன் தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தை கலந்து ஏவாளுக்கு கொடுத்தான். ஏவாள் மரித்தாள், அவள் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் மரித்தான். முழு உலகமும் மரணத்துக்குள்ளாகிவிட்டது. அப்போ இன்றைக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்து போட்டால் போதும். பரிபூர்ண வார்த்தை இருக்கிற இடத்துல உங்கள் பலியை செலுத்துங்க, இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. பரிபூர்ண வார்த்தை இல்லாத இடத்துக்கு நீங்கள் செல்வீர்களானால் உங்கள் பலி ஏற்கப்படாது. நீங்கள் ஆடி பாடி நடனம் ஆடினாலும் அந்த பலி ஏற்கப்படாது. ஆனால் தேவன் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தில் வந்து நீங்கள் பலியை செலுத்தி பாருங்க, கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக நாம் ஒரு பாடலை பாட போகிறோம். என்னுடைய பேரப்பிள்ளைகள், என்னுடைய மகள் எல்லாரும் சேர்ந்து
இந்த பாடலை நாங்கள் கடைசியாக பாடி முடிக்க போகிறோம். என்னோட சேர்த்து நீங்கள் பாடுங்க. பாப்பாவுக்கு சவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா? பிரைஸ் தி லார்ட். கடைசியாக நாம் ஒரு பாடலை பாட போகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னுடைய இளைய மகள், அடுத்து பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பிரைஸ் தி லார்ட். கதை வருதா பார். பிரைஸ் தி லார்ட் சொல்லு. அவளுக்கு பாப்பாவுக்கு சவுண்டு கம்மியாக இருக்கு. இல்லைன்னா அந்த மைக்கு கூட என்னோட இருக்கியா? எல்லாரும் சேர்ந்து நாம் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடி நாம் முடிக்க போகிறோம். கரங்களை தட்டி போகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் தேவன் அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்தியம் தேவன் அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே. போதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் வாழ்விலே தந்தாரே. தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் வாழ்விலே தந்தாரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, மாறுமே, மாறுமே. உந்தன் வாழ்வே மாறுமே. மாறுமே, மாறுமே, மாறுமே. உந்தன் வாழ்வே மாறுமே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே, 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 அவரே. என்றும் என்றும் அவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு
உமக்கு இணையில்லை. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் என்றும் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? நன்றி ஆண்டவராக இயேசுவே. நாம் செபிப்போம், எல்லாரும் செபிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாம் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் செபிப்போமா? ஆம் ஆண்டவராக இயேசுவே, தர்மையான நாளிலே உம்முடைய பாதத்திலே எங்களை அழைத்து வந்தீரே, நன்றியப்பா. என் தேவாதி தேவனும் கத்தாதி கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. பாவிகளாகிய எங்களை மீட்டு ரட்சிப்பதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ, நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை துதிப்போமாக, போற்றுவோமாக. ஓ, பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். நமக்கு பாவங்களிலிருந்து இயேசு விடுதலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமென் ஆண்டவராக இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக என் தேவன் தந்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. வியாதியோடு வந்திருக்கிறான், பலவீனத்தோடு வந்திருக்கிறான். ஆண்டவராக இயேசுவே, ஓ சோதரங்கத்தாவே, பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, ஓ என்னிடத்தில் வருகிறவன் நான் ஒரு காலம் புறம்பை தள்ள மாட்டேன் என்று சொன்னேன். இப்பொழுது உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை அறியாது நாங்கள் இருந்தோம். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளும் எங்கள் மனக்கண்களை திறந்து கொடுத்தீர். அதுபோல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உம்மை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனக்கண்களை திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கின்ற ஆண்டவரே. கர்த்தாவே, வியாதிஸ்தர்களுக்காக பலகீனம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய தெய்வீக வல்லமையானது, பரிசுத்த வல்லமையானது, சுகமளிக்கும் வல்லமையானது இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வியாதிஸ்தர் மீதும் உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உம்முடைய சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் மீது ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்க வல்லமை பாய்ந்து சென்று ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. எங்கள் மத்தியில் ஒரு பலவீனரும் கூட இருக்கக்கூடாது. எங்கள் மத்தியில் ஒரு பலவீனரும் கூட இருக்கக்கூடாது. உம்முடைய வல்லமையானது இயேசுவே அவர்களை சுகப்படுத்துவதாக, அவர்களை பலப்படுத்துவதாக. ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.